So this economic survey 2022-2023 discussion is a 14 hours lecture. We have divided this 14 hours lecture into 6 videos and uploaded in the Kingmakers IAS Academy's YouTube channel, and all these 6 videos are compiled as a playlist and it is posted in the YouTube channel. So watch all the 6 videos in the playlist. Come, let's go into the session. We are going to start with the social infrastructure. Social infrastructure is the 6th chapter. Adhukaprama we will be seeing climate change and steps taken. So climate change is for those who are attending editorials and so but and the 7th chapter நடத்தணும் அப்படிங்கறனால நடத்துறோம். So அதனால plus new students நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு. So we'll discuss. But உங்க எல்லாருக்குமே அதே கதை தான். Next வந்து physical infrastructure la again we'll be seeing about the what are all the steps taken with respect to roads, railways and all these things. And followed by that one new addition in the version என்ன பண்ணிருக்காங்கன்னா physical infrastructure chapter la they added this thing called digital infrastructure. So digital public infrastructure la என்ன steps எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு additional point add பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃபைனலா வந்து medium term growth prospects எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு brief discussion ஓட will wind up the session. So this is the plan for today. So likewise after I finish 2 chapters we'll go for a break. அப்புறம் ஃபைனலாக ஒரு 2 சாப்டர்ஸோட வில் வைண்ட் இட் அப். சரியா? நேற்றுக்கு இருந்த அதே வேகமும் உத்வேகமும் அந்த வெறியும் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் தான், இதுக்கப்புறம் இல்லை. ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் தி டுடே செஷன். ஸோ எஸ் மே 28 வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக சார், மே 28 வரைக்கும் இருக்கணும். நேற்றுக்கு வந்து when we are discussing இந்த பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் நான் சொன்னேன், கரெக்டா? So what அதை யார் லான்ச் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் தான். வாட் ஐ செட் வாஸ் லைக் நீத்தி ஆயோக் ஹவு இட் brought தி காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட இண்டெக்ஸ் நான் சொன்னேன். பட் மெனி தாட் தட் இட்ஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் ரிலீஸ்ட் பை நீத்தி ஆயோக். ஸோ பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் மேட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கொண்டு வராங்க பேஸ்ட் ஆன் வாட் நீத்தி ஆயோக் இஸ் டூயிங். காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் கொண்டு வரணும் இருக்காங்க. தே ஆர் ரேங்கிங் தி ஸ்டேட்ஸ். ஓகேவா? அது ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கிளாரிஃபை ஃப்ரம் yesterday. So with that we'll start the today's session. இன்னைக்கு வந்து first we are going to start with the social infrastructure and employment, big tent. So இந்த சாப்டரோட தீம் வந்து big tent. மக்கள் இப்போ வந்து மழை வந்து அடைமழை வந்து ஆக்ரோஷமா பொழியும் பொழுது, ஒரு சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் வெஸ்ட் மான்சூன்லாம் பொழியிற போது people living in the attached houses will be suffering because of the leaky water and all these things. அந்த மாதிரி எக்கனாமிக் இஷ்யூஸ்ல சஃபர் பண்ணிட்டு இருக்கிற பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு பிக் டென்ட்டா கவர்மெண்ட் கொண்டு வந்த சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த பிக் டென்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ ஹவு தி அந்த மீனிங் எப்படின்னா இட் இஸ் கவரிங் ஆல் தி people by using the tent, and the social security schemes launched by the government is acting as a big tent to protect the people from the harsh vulnerabilities. அப்படிங்கிற அந்த தீம்ல தான் இந்த big tent அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து they are using. Okay, so இந்த analogy வந்து essay writingல நீங்க யூஸ் பண்ணலாம். How anything when it is protecting someone from vulnerable thing. So இதுல அந்த ரெயின் மாதிரி தான், ரெயினோட தான் கம்பேர் பண்ணிருப்பாங்க அந்த சாப்டர்ல. So that is the theme of this chapter. With overall development of the economy, the concept of quality of life has changed. What is quality of life அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். So what is development அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, the aims of the development அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, what is the role of the government? The role of the government is to provide peace and security to people. They have to ensure development, they have to uplift their life, they have to improve the quality of life. So improving quality of life னா என்ன அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப நாளா இருக்கு. It started off with the very simple thing of giving them the basic food and shelter. Food, shelter and clothing பேசிக்கா கொடுத்தது தான் பிக் டென்ட். ஆடியோ ஓகே. எக்கோவா டோட்டலா? So the definition of quality of life is changing over the period of time. ஸோ ஆரம்பத்தில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது பேசிக் ஃபுட், ஷெல்டர் அண்ட் க்ளோதிங் அப்படிங்கிற அந்த சிம்பிள் டயலாக்ல வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபோட டெஃபினேஷன் இஸ் இவால்விங் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். நம்மளும் வந்து பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்து வி ஸ்டார்டட் டு மூவ் டுவர்ட்ஸ் தி
Human Development Index as brought by Amartya Sen. ஸோ அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து வி வுட் ஹவ் எவால்வ். நம்ம நேஷனல் இன்கம் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டிசஸ் கொண்டு வந்து வி ஆர் மெஷரிங் தி டெவலப்மெண்ட். 2 years back கிருஷ்ணமூர்த்தியோட எக்கனாமிக் சர்வேலையும் வந்து he would have brought in this concept called providing all the basic services. So basic bare necessities index அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. bare necessities indexனா என்ன அப்படின்னா people need certain bare necessities like housing, அப்புறமா வந்து கேஸ் கனெக்ஷன்ஸ், அப்புறமா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் கனெக்ஷன், இந்த மாதிரியான பேசிக் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ அதை கால்குலேட் பண்ணுற மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ் இண்டெக்ஸ் அப்படின்னே 2021 எக்கனாமிக் சர்வேல they would have discussed. ஸோ அந்த வகையில் the definition of what is quality of life is increasing over the period of time. Now it is having clean drinking water, sanitation, employment, health care, social security and connectivity. ஸோ இதெல்லாம் ஒரு சப்டைட்டில்ஸ். நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி பற்றி ஒரு கொஸ்டின் எழுதும்போது இது எல்லாமே சப்டைட்டில்ஸாக போட்டு இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் போடுது அப்படிங்கிறத படிக்கலாம். அண்ட் bare necessities index அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸ் பற்றி போயிட்டு just do a Google search. bare necessities UPSC which came in 2021 economic survey. But still it is relevant. It's a good thing to measure the prospects. And we also saw about multidimensional poverty index. Cognizant of this fact, government places a high priority to development of social infrastructure in the country. So இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் government is bringing in a lot of schemes to provide social infrastructure. So what includes social services? அப்படிங்கிற இந்த கவர்மெண்டோட இந்த எக்கனாமிக் சர்வேல they are defining what is social services. So other social services produced by the government அப்படின்ட்டு நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல போடுவோம். பார்த்துருக்கீங்களா? social services அப்படின்னு ஒரு காம்போனன்ட் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல இருக்கும். What is social services? Ensuring education, sports, art and culture, medical and public health. So good quality health treatment, family and welfare, water supply and sanitation. So water supply and sanitation is always associated with the health. You know, both are having a huge interlinkage. When there is good sanitation, there will be good health. So that is the linkage. Housing and urban development, welfare of the vulnerables, SC, STs and OBCs, labor and labor welfare, social security, nutrition, relief on during the times of natural calamities. இது எல்லாத்தையும் என்ஷோர் பண்றது தான் social sector services அப்படின்னு government is defining. So இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Answer writing it will be very useful. Okay. Education, sports, we all know education, health பேசிக்கா தெரிஞ்சிடும். பட் அதையும் தாண்டி ஒரு சில basic definitions they are given for social services. Okay. இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் போடுறாங்க அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் பார்ட் போல ஒரு மெயின் பார்ட் வந்து முடிஞ்சிடும். GS2ல இருக்கிற சோஷியல் பாஸ் நான் சொல்றேன், நாட் GS1ல இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ். GS2ல இருக்கிற அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்டுக்கு இந்த சப்ஹெட்டிங்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் மட்டும் படிச்சிடலாம். ஸோ அது என்னென்ன ஸ்கீம்ஸ் கூட வருது நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட்ஸ் தான் வரப்போகுது. அந்த ஸ்கீம்ஸ் நோட் பண்ணிட்டு அதை மட்டும் படிச்சிருங்க. அந்த 10th என்னென்ன இருக்கு அப்படின்னு. So what is the total expenditure spent by the government for health social sector services? So both center and states expenditure, central government, state government ரெண்டு பேரோட expenditures ஆட் பண்ணி total expenditure done by the government for the social sector services அப்படிங்கறத இந்த கிராஃப்ல பார்க்கறோம். So total expenditure by the government last year was 80 lakh crore. Central government, state governments put together 80 lakh crore. அந்த 80 lakh crore ல 21 lakh crore was expenditure done for the social sector services. Social sector services ku spend பண்ற expenditure it is being increasing over the period of time, and social sector services expenditure constitutes 8.3% of GDP. Government oda total social sector expenditures which they are doing, நம்ம previous slide ல பார்த்தோம்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா 8.3% of GDP. Like நம்ம health care we are having a target of 2.5, education we are having a target of 4, and then we have to increase it to 6 அப்படின்னு long term targets ஒரு 60 வருஷமா அந்த டார்கெட் வச்சிட்டு இருக்கோம். Still we are having that target. So அந்த டார்கெட்ல வந்து I mean only health and education மட்டும் அது தனியா சொல்றேன். But as of now entire social services we are spending only 8.3. This should increase more அப்படிங்கறதா வந்து the aim. So just understand 8.3 is the total expenditure by the government, both union and state எல்லாமே சேர்த்து, and 80 lakh crore of total expenditure, 21 lakh crore is for social sector services. That is the data which they are giving. So just remember 8.3. So now we are going to see share of health and education. இங்கேயும் வந்து நம்ம both center and state சேர்த்து தான் பார்க்கிறோம். Both center and state சேர்த்து பார்க்கும்போது total வந்து we just now saw 8.3. அதுல educationக்கு we are spending 2.9. அதாவது both center and state put together 2.9ல இருக்கு. Healthக்கு வந்து 2.1ல இருக்கு. ஓகே, இந்த 2.1 2.5 ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 ஓட டார்கெட்.
So 2017 கொண்டு வந்த policy 2.5 is keeping it as a target for 2022. But still we are in 2.1 and surely we will reach 2.5 anytime soon. So remember these numbers: 2.9% of GDP, 2.1% of GDP. அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் you just remember for mains answer writing point of view. இது ரொம்ப முக்கியமான டேட்டா for writing mains answers. எங்க வேணா அது யூஸ் பண்ணலாம். It's a holistic data. Okay, 8.3, 2.9, 2.1 for health, education and overall social security expenditure. Human development is a key enabler of upward social mobility. By providing human development, you can increase the people's levels. So நம்ம முந்தா நேத்து பார்த்த 6 important challenges for the global economy ல கடைசியா என்ன பார்த்தோம்? Human capital loss அப்படின்னு பார்த்தோம்ல. So according to UNDP's human development report, the human development is declining because of pandemic. Pandemicனால 90 countries ஓட human development has declined. So according to UNDP, 90% of countries have registered reduction in the human development index for 2020 and 21, indicating that it has stalled for the first time after 32 years. 32 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்னேஷன் நடந்திருக்கு. 32 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 1991 அப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு வைடா we are seeing a stagnation in the human development index. Yet for 90% of countries, because of the pandemic நால வந்த health and education loss நால. ஏன்னா health and education is a major part of the health, education, standard of living. இது மூணு தான் human development. மூணுத்துல டிக்ளைன் இருக்குல்ல. ஸோ அதனால தான் 90% of the countries இது நடக்குது. So இதுல இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? கரண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல we are 132 in the rankings. இந்தியாவோட வேல்யூ வந்து 0.633. 2020 we were 130 and we came down to 132. So இதுல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் அட் பர்த் வந்து 67.2ல இருக்கும். A person is expected to live for 67.2 years. Expected years of schooling. When a child is born in India and it is going to school, it is expected to study for 11.9 years. Actual mean year வந்து it is 6.7. And per capita income for PPP. Per capita income normal exchange rate it will be something near $2,000. PPP it is 6,500. You know, PPP India will have very good performance because of a strong purchasing power of rupee. So in the human development index we are 132nd rank. So this number of 132 is very important. And 90% of the countries there is a human capital loss. நம்ம இந்த Wednesday பார்த்த அந்த ஃபேக்ட்டுக்கான proof இதுதான். 90% of the countries are facing the human development loss. Okay. So India 132 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 67.2 life expectancy அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Okay. So gender inequality index, அதே UNDP ஓட gender inequality indexலயும் வந்து India's rank is 122. So gender inequality index measures the reproductive health, empowerment and in the labor market. இது எல்லாத்தையும் வச்சு தான் they are measuring the gender inequality index. Gender gap index னு இன்னொன்னு இருக்கு. அதை யார் ரிலீஸ் பண்றா? அது எகனாமிக் ஃபோரம். Gender inequality index வந்து UNDP. So இந்த ஜெண்டர்ங்கிறத பார்த்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இன்இக்வாலிட்டி இஸ் UNDP, ஜெண்டர் கேப் வந்து எகனாமிக் ஃபோரம். இதுல 3 இண்டிகேட்டர்ஸ், அதுல 4 இண்டிகேட்டர்ஸ். அந்த டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் இருந்தா they can ask a prelims question. Okay. So now next we are going to see multidimensional poverty. Multidimensional poverty index யார் ரிலீஸ் பண்றா? வேர்ல்ட் வைட்ல UNDP தான். UNDP is releasing it and India level Niti Aayog is releasing it. So India oda multidimensional poverty it is declining over the period of times. It is presently 16.4. It is இது வந்து UNDP ஓட ரெக்கார்ட்ஸ் படி, Niti Aayog ஓட ரெக்கார்ட் படி Niti Aayog is selling 25. Niti Aayog ஓட multidimensional poverty index படி 25% is the number. இது just have an idea. Number of multidimensional poor people in crores வந்து 23 crores people in India are multidimensionally poor. So World Bank UNDP யூஸ் பண்ற அந்த இண்டிகேட்டர்ஸ்க்கும் இந்தியா யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. UNDP uses only 10 indicators. நம்ம வந்து we are using 12 indicators. சரியா? இதுல இருக்கிற 12ல எது ரெண்டு UNDP ல இருக்காது அப்படின்னா ஆன்டிநேட்டல் கேர் இருக்காது, அப்புறமா வந்து பேங்க் அக்கவுண்ட் இருக்காது. ஸோ இது ரெண்டு வந்து அடிஷ்னலா நீத்தி ஆயோக் ஆட் பண்ண விஷயம். மிச்ச இந்த 12ல அந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னா இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ், நம்ம அங்க 10 நம்ம 12. இந்த டிஃபரன்ஸ் ஆல்சோ வி ஷுட் நோ ஃபார் prelims பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ரூம்ஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோட இந்த சப் டாபிக் பார்த்து வச்சுக்கோங்க. அகைன் எல்லாமே அதுதான் கிட்டத்தட்ட. வாட் இஸ் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத மீன் பண்றது எல்லாமே. வாட் இஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப், திஸ் இஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது எல்லாத்தையும் என்ஷோர் பண்ணும். குக்கிங் ஃபியூலுக்கு உஜ்வாலா, சானிடேஷனுக்கு we are having ஸ்வச் பாரத், ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஜல் ஜீவன், எலக்ட்ரிசிட்டிக்கு சௌபாக்கியா, ஹவுசிங்க்கு we are having ஆவாஸ் யோஜனா, அண்ட் அசட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்க்கு we are having ஜன்தன் யோஜனா. ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து பேர் நெசசிட்டிஸ் இண்டெக்ஸ்ல பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் எல்லாத்துக்கும் இருக்கு. we are having
education schemes and nutrition and all these things, everything there is a scheme which is being discussed. Okay, this I have taken from Niti Aayog except not from economic survey. கூடவே இதையும் சொல்லிடலாம் தான் இதை எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன். Okay, so இது economic survey இல்ல. Transformation of aspirational districts program. Next போவோம். So government கொண்டு வந்த one of the important program, அது Niti Aayog கொண்டு வந்த one of the important program with respect to good governance. Governance for best example case study இருக்கக்கூடிய ஒரு program தான் transformation of aspirational district program. So இந்த program உடைய performance பத்தி இந்த economic survey they have given a brief analysis how this program has performed அப்படின்னு. So 117 aspirational districts have been chosen throughout India. நம்ம ஊர்ல விருதுநகர் and ராமநாதபுரம் ரெண்டு இருக்கு. So across 28 states. So they are identified and they are trying to measure all these 6 parameters: health and nutrition, education, agriculture, water resources, financial inclusion, skill development and basic infrastructure. இந்த 6 விஷயங்களையுமே வந்து மெஷர் பண்ணி இது அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துலயும் போய் சேருதா அப்படிங்கிற அந்த மெஷர் தான் வந்து இட் இஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். ஸோ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எதுக்கு லான்ச் பண்ணாங்க? பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எல்லாத்துலயும் இதெல்லாம் பின்தங்கி இருக்காங்க, அதுல எல்லாத்துலயுமே we should ensure that the schemes are being going there. So என்ன பண்ண போறோம்? Convergence. So all the central government, state government schemes will be implemented. Any scheme, everything will be implemented with respect to district. Collaboration. Central government, state government, ரெண்டு பேருமே சேர்ந்து district collector 3 லெவல்லையுமே collaboration ஓட will be implementing it. See, இப்படிதான் எல்லா ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஆனா இந்த ஸ்கீமை மட்டும் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ல இருக்க ஒரு ஃபன் என்னதுன்னா இப்படிதான் எல்லா ஸ்கீமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், ஆனா பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒரு ஸ்கீமை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வரது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். Competition. They are ensuring competition among the districts through delta ranking. So எப்படி காம்படிஷன்னா they are converging all the central government, state government schemes in collaboration of central government, state government. Pravari officer. So ஒரு central government IAS officer எல்லா districtக்கு இன்சார்ஜா போட்டுருவாங்க. So that collector can directly contact this central IAS officer through which they can talk about the central schemes, and the collector will directly contact the state secretary for state schemes and they will be solving this. And competition. இந்த 6 parameters அந்த districts rank பண்ணுவாங்க. ரேங்க் பண்ணி காம்படிஷன்ல போடுவாங்க. ரேங்கிங் இஸ் டெல்டா ரேங்கிங். நார்மல் ரேங்கிங்கும் டெல்டா ரேங்கிங் வித்தியாசம் என்ன? டெல்டா ரேங்கிங் மெஷர்ஸ் தி சேஞ்ச். போன வருஷத்துல இந்த வருஷம் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கிறத வச்சு தான் ரேங்கிங். ஸோ போன வருஷத்துல இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். ஸோ டெல்டா நம்ம பார்ப்போம்ல, ஸோ நம்ம dy/dx அப்படின்னு பார்ப்போம்ல, அதான் டெல்டா. சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆடியோ நல்லா தான் இருக்கா? என்ன சார் ஆடியோ ஒன்று கேக்குதா? லைவ் செக் 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 கேக்குதா? செகண்ட் ஃப்ளோர்ல யாராவது ஒருத்தர் இன்சார்ஜா போட்டா நல்லா இருக்கு. ஓகே, செகண்ட் ஃப்ளோர்லயே நானே இங்க எடுத்து செக் பண்ணலாம். ரெண்டு நாளும் நல்லா போதே நானே கண்ணு வச்சிட்டணும். நான் வேற போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டேன் எங்க வீடியோ எல்லாம் பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, so they are measuring the rate of change. So what is achievements? இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்ச கதை தான், பட் இதுதான் முக்கியமான achievements. Many aspiration districts have surpassed the average state values. Okay, so எல்லா இப்போ aspiration districtsல எதை வச்சு சூஸ் பண்றாங்க? backward districts who are performing less in that state பண்றாங்க. அந்த ஸ்டேட்டோட ஆவரேஜ் ரேங்கிங்கோட அவங்க பின்னாடி இருக்காங்க. அவங்கள தான் செலக்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அவங்களை செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணதுனால ஸ்டேட்டோட ஆவரேஜ் லெவலுக்கும் கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொன்னோம். அவங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஸ்டேட் ஆவரேஜோட மேலே போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து they are telling here. So many aspiration districts have surpassed the average state values in several indicators with respect to health and nutrition. 10 indicators of health and 73 aspiration districts வந்து state averages beat பண்ணிருக்காங்க. So 10 indicatorsல. Okay. So அதே மாதிரி வந்து financial inclusionல they have also outperformed the average performance of the districts. Financial inclusionலயும் வந்து they have outperformed. ஆடியோ எதுல குறைக்கணும்? எக்கோ ஆகுதா? எக்கோ இது கீழே எக்கோ ஆகுதா? நினைச்சேன். நைஸ். இப்போ ஓகேவா? உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா? ஓகேவா?
So aspirational districts, so financial inclusion வந்து aspirational districts performed better when compared to non-aspirational districts. அந்த ஜன்தன் யோஜனா, முத்ரா அக்கௌண்ட்ஸ் இதுல எல்லாத்துலயும் they are performing well. ஸோ எல்லா ஸ்கீமையும் பெஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய இடத்துல they have reached the saturation for the basic infrastructure, sanitation அந்த மாதிரியான விஷயத்துலலாம் இருக்குல்ல, லைக் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கனெக்டட் வித் எலக்ட்ரிசிட்டி, பர்சன்டேஜ் ஆஃப் ஹேபிடேஷன், ஆக்சஸ் டு ரோட்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ். ஸோ ரோட்ஸ், டாய்லெட்ஸ், எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மற்ற டிஸ்ட்ரிக்ஸை விட இந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து they are out performing அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ these are all the 3 important findings in the economic survey. உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஆன்சர் ரைட்டிங்ல நம்ம எழுதணும். இந்த ஸ்கீம்னால என்ன இருக்கு, 10 இண்டிகேட்டர்ஸ்ல அவங்க ஸ்டேட் ஆவரேஜை பீட் பண்ணிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பீட் பண்ணிருக்காங்க, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல பீட் பண்ணிருக்காங்க. ஹெல்த் நியூட்ரிஷன், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ரோட் அண்ட் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். புரிஞ்சுச்சா? இது மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. This is what you will be writing in the main chances with respect to aspirational district program. GS2 governance எந்த கொஸ்டின் வந்தாலும் you can use this as a relevant data for answer writing. And இதை தொடர்ந்து கவர்மெண்ட் வந்து 2 அடிஷனல் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மிஷன் உத்கர்ஷ். ஸோ மிஷன் உத்கர்ஷ்ல வந்து உத்கர்ஷ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, they are every ministry, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே மினிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த எல்லா மினிஸ்ட்ரி என்ன பண்றாங்க, they are identifying அந்த மினிஸ்ட்ரி ரிலேட்டட் பெர்ஃபார்மன்சஸ்ல இந்தியாவிலேயே பேக்வர்டா இருக்கிற 15 டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பாக்குறாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்னா ஹெல்த்லயே பேக்வர்டா இருக்க 15 டிஸ்ட்ரிக்ட் எது, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்னா எஜுகேஷன்ல பேக்வர்டா இருக்க 15 டிஸ்ட்ரிக்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சானிடேஷன்னா சானிடேஷன்ல பேக்வர்டா இருக்கிறது எது, அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கன்வர்ஜென்ஸை கொண்டு வராங்க. அதான் வந்து மிஷன் உத்கர்ஷ். ஸோ இது 15 districts with respect to ministries. Prelims point of view இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்கீம் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் 500 districts 117 வந்து சிறப்பிச்ச மாதிரி 500 பிளாக்ஸை வந்து கண்டுபிடிச்சு சிறப்பிக்க போகிறோம். அதான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அந்த இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பண்ணிட்டோம். ஒரு சில பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஆகும். அந்த வித்தின் த டிஸ்ட்ரிக்டே ஒரு சில பிளாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஒரு சில பிளாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது. அந்த மாதிரி பேக்வர்ட் பிளாக்ஸை கண்டுபிடிச்சு ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்ன்னு சொல்றோம். என்ன டேவிட், ஆடியோ ஓகேவா? என்ன இஷ்யூ? எக்கோவா? இங்க இந்த எக்கோ இதை ஆன் பண்ணுமா? உனக்கு காது அங்க ஒழுங்கா கேக்குதா? ஒண்ணுமே கேட்காது. இல்ல இல்ல இப்பயுமா கேட்டுட்டு இருக்கு. ஒரு வேவ் லென்த் வருது சார், வேவ் மாதிரி வருது. எதுல வேவ் மாதிரி இந்த நாய்ஸ் வருதா? டேவிட் அப்ப மைக் மாத்தலாமா? பர்பிள் அதுல எரியுதா? செக் செக் ஒழுங்கா தானே போகுது? ஓகே. ஸோ மிஷன் உத்கர்ஷும் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராமும் செத்து போயிடும். மைக் வேணும். இன்னும் ஏற்றி நேத்திக்கெல்லாம் மைக்கோட தான் இருந்தது. இன்னைக்கு என்ன புது பிரச்சனை? மைக் ஏத்து மை வேணும். Okay, so next on the social infrastructure, we are going to see labor reforms. So labor reforms lo vandu recently government brought labor reform, aspirational districts clear up. Adha enna improvements vandirukku அப்படிங்கறது மட்டும் பாருங்க. Now we are going to see labor reforms. So government வந்து labor code bills வந்து 2020 ல pandemic year ல கொண்டு வந்தாங்க. They brought 4 labor codes. Okay, 29 central labor laws were amalgamated, rationalized and simplified. Code on wages, industrial relations. So code on wages ல minimum wages set up பண்றாங்க. Minimum wages வந்துருச்சா? ஐயோ லீக் ஆயிடுச்சு. மினிமம் வேஜஸ் செட் அப் பண்றாங்க. மினிமம் வேஜஸ் செட் அப் பண்ணி they are giving the setting the standards. இந்த மினிமம் வேஜுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்ல எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்பை ரெகுலேட் பண்றாங்க. எப்போ ஸ்ட்ரைக் பண்ணலாம், எப்போ ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, ரைட் டு ஸ்ட்ரைக் அண்ட் ரைட் டு லாக் அவுட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெகுலேட் பண்றாங்க. லேபர் யூனியன்ஸ் ரெகுலேட் பண்றாங்க. கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டியில they are ensuring social security to the unorganized workers, gig workers, migrant workers. நமக்கு சோஷியல் செக்யூரிட்டி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் கார்பரேட் பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கு, அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இல்ல. அவங்க எல்லாருக்குமே சோஷியல் செக்யூரிட்டி கொண்டு வரணும். அதுக்கு என்ன லாம்ஸ் அப்படிங்கிறது they are telling in the code on social security. occupational safety, health, working conditions code. இதுல வந்து they are ensuring the safety within the premises. ஒரு இண்டஸ்ட்ரியில என்னென்னலாம் சேஃப்டி என்ஷோர் பண்ணணும். இப்போ ஒரு கிராக்கர் இண்டஸ்ட்ரீஸ் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன ராம்ஸ் ஃபாலோ பண்ணணும். உமன் சேஃப்டிக்கு நைட் ஷிஃப்ட்ல என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரியான ஆக்குபேஷனல் சேஃப்டிஸை they are ensuring
இந்த 4 கோட்ல. ஸோ இந்த 4 கோடு கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி நான் ஒரு டீடைல்டாகவும் சூப்பராகவும் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல இருக்கு. ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் ஆல் தி 4 கோட்ஸ் இன் டீடைல். எக்கனாமிக் சர்வேல 4 லைன் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு டீடைல்டா நம்ம பிள்ளை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் படிக்கணும்னா யூ கேன் see this. ஓகே, நவ் இதுல வந்து they are setting the minimum wage requirement and welfare need for the self-employed and migrant workers and unorganized sectors workers எல்லாரையும் கொண்டு வராங்க. It is aligned with the present economic scenario and technological advancements. So current technological advancement ஏதா மாதிரி பண்றாங்க. ஏன்னா இந்த gig workers like Swiggy workers இவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து they have brought many schemes. So that is one important thing and it is also ensuring ease of doing business. So இந்த லேபர் கோட் பில்லோட எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம லேபர் லாஸ் வந்து it should not be stringent and it should not be flexible. It should not be too much flexible that laborers are exploited. It should not be too much stringent that the employers are exploited. ரெண்டு பேருக்குமே ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல they would have brought flexible labor laws which is friendly for both the employer and employee. But ultimately employees will be the most exploited sections irrespective of anything. அதான் உண்மை. பட் flexible labor laws அப்படிங்கிறது ease of doing businessல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிஃபார்ம். So that is, so they are brought in such a way that it is not exploiting to anyone. ரெண்டு பேருக்குமே வின்-வின் இருக்கணும். அதே மாதிரி டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் மைனர் அஃபென்சஸ். லேபர் கோட்ஸ்ல ஒரு சில மைனர் அஃபென்சஸ் ஏதாவது எம்ப்ளாயர் பண்ணாங்கன்னா அவங்க மேல கிரிமினல் லாஸ் போடுறதுக்கு மேல சிவில் லாஸ் போடலாம். அந்த மாதிரி they have decriminalized and they have toned down the certain strict laws with respect to labor. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்றதுனால ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இம்ப்ரூவ். நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ஒரு காலத்துல இந்த 2020 வரைக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருந்தது வேர்ல்ட் பேங்க். ஸோ அதுல வந்து நம்ம 142ல இருந்து 67க்கு வந்தோம். அதுக்கு நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணதுல இது ஒரு ரிஃபார்ம். ஓகே, இது இந்த லேபர் லாஸ் வந்த பிறகு அந்த இண்டெக்ஸே காணாம போயிடுச்சு. வேர்ல்டு பேங்கே இந்த இண்டெக்ஸே தப்பான இண்டெக்ஸ் தெரியாம நாங்க பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்க கஷ்டப்பட்டு இம்ப்ரூவ் பண்ணது அதுலதான்டா, அதுவே தப்பான இண்டெக்ஸ்ன்றீங்களே அப்படிங்கிற மாதிரி வேர்ல்ட் பேங்கே வந்து கடையை மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ தட் இஸ் தி திங் ஹியர். ஸோ கிளியரா லேபர் லாஸ். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்ராம் போர்ட்டல். சி லேபர் லாஸ் பத்தி அந்த வீடியோ பாருங்க. சி அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்றது வந்து ஏதோ மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. ஓகேவா, வீடியோ இருக்கு. நிறைய பேருக்கு வந்து they might not know. வீடியோ வந்து பாத்துருக்கலாமே சார், நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சார் வீடியோ இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய மீம்ஸ் நான் பார்த்தேன் வீடியோஸ் வச்சு. இவர் வந்து வீடியோ சொல்றாரு, மீம்ஸ்க்கான பதில் தான் நான் இங்க கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து they will ask me, சார் முன்னாடியே நீங்க வீடியோ போட்டிருக்கீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல சார் அப்படின்னு. அதனால இப்ப சொல்றேன். ஓகே, தட் இஸ் தி திங். உங்களுக்குலாம் அது கிளீஷேவா இருக்கும். சும்மா இந்த இது வருதுல, என் நெஞ்சில் குடியிருக்கும் என் உயிரினும் மேலான அன்புடன் பிறக்குகளே, அந்த மாதிரி வார்த்தைகள் மாதிரி இதுவும் கிளீஷேவா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பட் ஸ்டில் லார்ஜர் ஆடியன்ஸ் ஹூ ஆர் நியூ, அவங்களோட மைண்ட்ல சீயிங் நியூ இன் யூடியூப், அவங்கள மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ மீம்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது. நேற்றுக்கு நைட்டு தான் வந்தது மீம்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் they have developed ஈஸ்ராம் போர்ட்டல். இந்த ஈஸ்ராம் போர்ட்டல்ல வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்த ஈஸ்ராம் போர்ட்டல்ல நம்ம பேண்டமிக் அப்போ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வாக்கிங் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சோனு சூதெல்லாம் வந்து நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது, then only we realized that migrant workersல வந்து we are not having any social security schemes. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட பார்லிமெண்ட்ல டேட்டா கேட்கறாங்க, எத்தனை மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி கிளம்பி வராங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, எங்ககிட்ட அப்படி ஒரு டேட்டாவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அந்த டைம்ல இட் வாஸ் அ வெரி பிக் செட் பேக். ஸோ அதனால அந்த டேட்டா பேஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால ஈஸ்ராம் போர்ட்டல் லான்ச் பண்றாங்க. இனிமேல் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட டேட்டா பேஸை இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஈஸ்ராம் போர்ட்டல் வந்ததுல இருந்து we are recording the migrant workers. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இதுல ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்கள அவங்களோட ஸ்கில் வாரியா அவங்களுடைய கேப்பபிலிட்டி வாரியா we are segregating and we are linking it with based on ஆதார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்க எல்லாருக்குமே சோஷியல் செக்யூரிட்டி தரும். எது ஸ்ரம் யோகி மாந்தன், இல்லைன்னா லகு வியாபாரி மாந்தன், இல்லைன்னா வந்து வில் பி கிவிங் தம் ஜீவன் ஜோதி ஆர் சுரக்ஷா பீமா, இல்லைன்னா ஜன்தன் இல்லைன்னா ஜன்தன், இந்த மாதிரி எதெல்லாம் அட்டல் பென்ஷன் இல்லைன்னா பென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த போர்ட்டல்ல இருக்கவங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுத்துரும். ஸோ இது மூலமா அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸை ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஈஸ்ராம் போர்ட்டல் வாஸ் brought. ஸோ திஸ் இஸ் தி எய்ம். மோல் தான் கொண்டு வந்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, and it's a Aadhaar linked thing. So name, occupation, address, occupation type, educational qualification, skill types. Skill type is a very important thing. So இதுல வந்து unorganized sectors, migrant workers, construction workers, gig and platform workers. Gig workers na those who are doing they are not registered contract workers மாதிரி. அதே மாதிரி platform workers na இந்த Swiggy, Zomato இந்த மாதிரி platforms, Ola drivers இந்த மாதிரி platformல work பண்றவங்க. So those peoples. Currently, Ishram portal has been linked to NCS and ASIM portal. Atmanirbhar Bharat, skill, employer, employee,
போர்ட்டல் அது ஒன்று இருக்கு, அசீம் அப்படிங்கிறது. என்சிஎஸ்னு ஒன்று இருக்கு. என்சிஎஸ் வந்து இட் இஸ் அ போர்ட்டல் வித் ரெஸ்பெக்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் தான். அது எதுக்குன்னா கரியர் கவுன்சிலிங். இப்போ வந்து 12th முடிச்சவங்களுக்கு கரியர் கவுன்சிலிங், காலேஜ் முடிச்சவங்களுக்கு கரியர் கவுன்சிலிங். கரியர் கவுன்சிலிங் தேவைப்படுறவங்களும் கரியர் கவுன்சிலர்ஸும் ஒன்று சேர்ற ஒரு இடம், ஒரு Naukri.com மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தேடுறவங்களும் வேலை கொடுக்குறவங்களும், ஸோ ஜாப் ரிலேட்டடான டேட்டா எடுக்கிற ஒரு போர்ட்டல். அசீம் அப்படிங்கிறது ஸ்கில் ரிலேட்டடான போர்ட்டல். ஸ்கில் டெவலப்மெண்ட்ல எந்தெந்த ஸ்கில்ஸ்லாம் மார்க்கெட்ல தேவைப்படுது அப்படின்னு அந்த ஸ்கில்ஸ்ல போடலாம். இப்போ ஸோ அந்த மாதிரி வந்து வாட் ஆல் ஸ்கில்ஸ் நீடட் அதை பத்தி போடுறது தான் அசீம். ஸோ லேபருக்காக ஒரு போர்ட்டல் இருக்கு, ஸ்கில்ஸ்க்காக ஒரு போர்ட்டல் இருக்கு. ஆல்ரெடி இப்போ நம்ம புதுசா வந்து இன்னொரு லேபர் போர்ட்டல் கொண்டு வந்துட்டோம். ஸோ இது மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிடலான்ட்டு மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மூணுமே இன்டெகிரேட் ஆயிடுச்சு. ஸோ காமன் ஈஸ்ராம் அப்படின்னு சிங்கிள் போர்ட்டலா மாறிடுச்சு. ஓகே, என்சிஎஸ் வந்து 2015ல கொண்டு வரும்போது 2015 பிலிம்ஸ்லேயே கொஸ்டின் இருந்தது, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நேஷனல் கரியர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து வி ஹேவ் டு see about ஈஸ்ராம். ஓகே, போன வாட்டி நான் சொன்னேன் வரல, அதுக்கு முந்தின வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் சொன்ன வரல, சரி இந்த வாட்டியாவது வரட்டுமே அப்படிங்கிறதுனால. சிரிக்கிறதுலாம் யார் யாருன்னா 3வது வாட்டி அட்டன் பண்றவங்க தான். இதே தான் இவன் போன வாரமும் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ this is the thing. So next வந்து 28.5 crore unorganized workers have been registered in the portal and female registrations வந்து 52%. இந்த ஈஸ்ராம் போர்ட்டல் ரெஜிஸ்டர் பண்ணதுல 52% ஃபீமேல். ஸோ தட்ஸ் a very important data. ஏன்னா இதுல இருந்து இன்னொன்று என்னன்னு தெரியுது அப்படின்னா உமன் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிற மெஜாரிட்டி வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது. they are not having organized employment. ஏன்னா இது எம்ப்ளாய்மெண்ட்ல உமன் கம்மி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்ல. ஆனா அன்ஆர்கனைஸ் செக்டரோட ஒரு போர்ட்டல்ல அவங்க தான் more than 50 இருக்காங்க. So which means that all the women who are employed majoritarily in the unorganized sector அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான டேட்டா. ஸோ இது மூலம் வந்து we are giving the schemes. ஸோ யூபி, பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தா மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த போர்ட்டல்ல வந்து வந்திருக்கு. ஸோ தட் இஸ் தி திங் ஹியர். ஸோ இதான் 2021ல நம்ம லான்ச் பண்றோம். ஸோ வித்தின் 1 yearல we have registered 28 crore people in the portal. ஸோ இந்த டேட்டாவை நோட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ராம், என்சிஎஸ் அண்ட் அசீம். அதே மாதிரி வந்து தேஷ் ஈஸ்டாக்னு ஒன்று இருக்கு. அந்த தேஷ் ஈஸ்டாக் இது வந்து ஸ்கில் டெவலப்க்கான ஒரு போர்ட்டல் தான். தேஷ் ஈஸ்டாக், அசீம், என்சிஎஸ், ஈஸ்ராம் 4மே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிங்க. ஓகேவா? all the 4 you have to study with respect to prelims. தேஷ்னா நாடு, ஈ ஸ்டாக். ஓகே, STACK அந்த தேஷ். நெக்ஸ்ட் வந்து ஆதார். இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்தாங்க. ஆதார், the many achievements of the unique identity. So Aadhaar was launched in 2009 as a unique identifier for everyone. ஏகப்பட்ட ஐடி அவங்க வச்சிருக்கோம், அந்த ப்ரூஃப் அந்த ப்ரூஃப்னு. ஸோ இத்தனை ஐடி கார்டு வச்சுக்கிட்டு ஏன் கன்ஃபியூஸ் ஆகணும், எல்லாருக்கும் காமனா ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு வரலாமே அப்படிங்கிறதுனால காமன் ஐடி ப்ரூஃப் வித் பயோமெட்ரிக் டீடைல்ஸோட கொண்டு வர ஐடியால தான் we gave this Aadhaar thing. ஸோ ஆதார் வந்ததுல இருந்து 2016ல what we did, we brought a money bill and we said that all the government schemes will be given through Aadhaar. 318 central government schemes and 720 state government schemes are implemented through DBT. Okay, 318 central and 720 state schemes DBT ல எங்கெங்கெல்லாம் DBT இருக்கோ எல்லாமே ஆதார் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இனிமேல் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் DBT ஸ்கீம் கொண்டு வந்தாலும் அது வந்து ஆதார் வழியா தான் கொடுக்கணும், ஜாம் மூலமா தான் தரணும் அப்படிங்கிற மாதிரி we have brought. So this many schemes are implemented. So 135 crore people in India have registered in Aadhaar. 27 crore residents வந்து they are getting cooking gas subsidy. இந்த குக்கிங் கேஸ் சப்சிடி வாங்குறவங்க 27.9 வீடுகள். 75 crore people வந்து they have linked it to Aadhaar through Aadhaar enabled payment system. So Aadhaar enabled payment systemனா என்ன? யூபிஐல என்ன பண்ணலாம், பேங்க் டு பேங்க் நீங்க பே பண்றீங்களா, அதுல நீங்க ஒரு யூபிஐ ஐடி போடணும். ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களுக்கு. ஸ்மார்ட் போன் இருக்கிறவங்க தான் தே கேன் பி யூசிங் யூபிஐ. ஸ்மார்ட் போன் இல்லாம எப்படி யூபிஐ யூஸ் பண்ண முடியும்? ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களும் யூபிஐ யூஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். நீங்க ஜஸ்ட் வந்து அந்த *#99# அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ஒரு சில இதெல்லாம் இருக்கு, அதுக்கு தனி ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பை என்டரிங் ஆதார் நம்பர் யூ கேன் சென்ட் மணி டு ஒன் ஆதார் நம்பர் டு another ஆதார் நம்பர். ஆதார் நம்பர்ல இருந்து ஆதார் நம்பருக்கு எப்படி அனுப்பியிருக்கோம்னா நம்ம we are linked ஆதார் வித் பேங்க் அக்கௌண்ட். அந்த ஆதார் நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிருக்கோ அதுல இருந்து பணம் போயிட்டு அந்த ஆதார் அக்கௌண்ட் எது கூட லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு பணம் போயிடும். ஸோ வித் நார்மல் பேசிக் செட்லேயே யூ கேன் யூஸ் யூபிஐ டு சென்ட் மணி. ஸோ அதுதான் வந்து ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களுக்காக. ஸோ அதுல ஒரு 75 கோடி பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் மூலமா. ஸோ டிபிடி இஸ் பீங் given through ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ். ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இஸ் given.
கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ்ல பணம் போய் போறதுல அதோட சிஸ்டம் பேர் ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ். சி இதை பத்தி எல்லாம் நீங்க ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் போய் படிக்கணும், டீடைல்டா போயிட்டு இதுல இருந்தா கேள்வி வரும். நமக்கு புரியுதுல, ஸ்கீம்ஸ் படிக்கணும்னு கேக்குறீங்களா, எந்த ஸ்கீம்ஸ் படிக்கணும், இந்த ஸ்கீம்ஸ் படிக்கணும், உங்களுக்கு புரியுதா? இதை போய் இன்னைக்கு யூபிஎஸ்சி இல்லைன்னா விக்கிபீடியா எதுலயோ போய் படிக்கணும். நெக்ஸ்ட் ஆதார் எமல்ட் பேமெண்ட் சிஸ்டம், தட் இஸ் வாட் ஐ செட். நோ கிளியரா? டிபிடி அனுப்புற சிஸ்டம் பேர் வந்து ஆதார் பேமெண்ட் பிரிட்ஜ். மொபைல் நம்பர் டு ஆதார் நம்பர் டு ஆதார் நம்பர் நீங்க பணம் அனுப்பணும் அப்படின்னா ஆதார் எனேபிள்ட் பேமெண்ட் சிஸ்டம். ஜாம் யூனோ லிங்கிங் தி பேங்க் அக்கௌண்ட், ஆதார் அண்ட் மொபைல் நம்பர். இந்த மூணுத்தை வச்சுக்கிட்டு தான் we are able to revolutionize with respect to the payments. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, இதுக்கும் வந்து we have linked it with ஆதார். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு கொண்டு வந்து அது ஆதாரோட லிங்க் பண்ணும்போது டூப்ளிகேஷன் ஆஃப் ரேஷன் கார்ட்ஸை நம்மளால ரிமூவ் பண்ண முடியும், ஃபேக் ரேஷன் கார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். அதனால we linked the ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு with the ஆதார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரேஷன் கடையில நீங்க ஃபுட் வாங்கும்போது பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் தான். ஃபுட் லீக்கேஜஸ் நடக்குதுல, இஷ்டத்துக்கு வந்து நமக்கு ஃபுட்டு கொடுத்துட்டாதான் சொல்லிட்டு அவர் எடுத்துப்பாரு, அவர் எடுத்து எம்எல்ஏக்கோ இல்லை கவுன்சிலருக்கோ கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போய் கைரேகை வச்சாதான் நம்மளோட ஃபுட் டெலிவர் ஆகும். ஸோ கைரேகை இல்லாம ஃபுட் டெலிவர் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கரப்ஷன். ஸோ அப்படி யூ ஆர் யூசிங் தி பயோமெட்ரிக்ஸ் விச் யூ கேவ் ஃபார் ஆதார் ஃபார் ப்ரொவைடிங் பிடிஎஸ். ஸோ அதான் வந்து ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டில். பிஎம் கிசான்லையும் இது இஸ் லிங்க் டு ஆதார். கோவின் இஸ் a very important thing which revolutionized with respect to vaccine providing. ஸோ நமக்கு வந்து 120 crore பீப்புளுக்கு வேக்சின் கொடுக்கணும், மினிமம் 100 கோடி பீப்புளுக்கு வேக்சின் ஒரு டோஸ் கொடுக்கணும். அப்படின்னா யாருக்கு வேக்சின் கொடுக்கறது, அதை எப்படி அலோகேட் பண்றது, ஒருத்தருக்கு ஒரு டோஸ் கொடுத்தோமா 2 டோஸ் கொடுத்தோமாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த டேட்டாவெல்லாம் எப்படி பண்றது, அப்போதான் நமக்கு இந்த ஆதார் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒன்ஸ் யூ லிங்க் தி ஆதார் வித் ரெஸ்பெக்ட் டு வேக்சின்ஸ், ஆட்டோமேட்டிக்லி ஆதார் நம்பர் போட்ட உடனே இவர் ஆல்ரெடி ஒரு டோஸ் போட்டாரு, இவர் வந்து கோவேக்சின் போட்டாரு. இப்போ அடுத்து வந்து நம்ம போய் கோவிஷீல்டு போட்டா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்க கோவேக்சின் தான் போடணும் அப்படின்னு. ஸோ இந்த வேக்சினேஷன் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் ஆதார் ஆஸ் அ யூனிக் ஐடென்டிஃபையர் நம்பர் இட் ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். அண்ட் ஈஸ்ராம் இஸ் ஆல்சோ லிங்க்டு வித் ஆதார். ஸோ ஒரு ஆதார் வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஆதார் ரிலேட்டடா ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வருதுன்னா இது 7 பாயிண்ட் இருக்கணும், உங்களுக்கு புரியுதா? இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. நம்ம எக்கனாமிக் சர்வேல கொடுக்கப்பட்ட 7 பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்றோம், புரிஞ்சுச்சா? ஸோ ஜஸ்ட் ரைட் டவுன் தி 7 பாயிண்ட்ஸ். ஆதார் ரிலேட்டடா மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வருது, டிஜிட்டைசேஷன் பத்தி ஒரு கொஸ்டின் வருது, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் ஹவு இட் இஸ் ஹெல்பிங் தி மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, டிஜிட்டல் டிவைடை நம்ம எப்படி பிரேக் பண்றோம், டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி எப்படி சரிப்படுத்துறோம், இந்த மாதிரி எதை கேட்டாலும் இதான் எழுதணும், உங்களுக்கு புரியுதா? இது ஒன்றும் ஆதார்க்காக மட்டும் இல்லை, ஆதார்க்கானது, பட் யூ கேன் ரைட் இட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி சின்னதா இந்த மாதிரி 4 விஷயத்தை படிச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் எழுதுற மாதிரியான ஜென்ரிக் விஷயத்தை தான் நம்ம படிச்சு வச்சுக்கணும். இதுதான் பெஸ்ட் ஆன்சர்ஸ், உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் நாட் தட் எக்ஸ்ட்ராடினரியா நீங்க ஏதோ நீங்க போய் படிக்கணும் அப்படின்னு. இந்த 7 உங்களால எக்ஸாம் ஹால்ல ரீகால் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் பெஸ்ட், உங்களுக்கு புரியுதா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் 7மே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. ஸோ கிளியர் ஆதார் பத்தி. ஸோ ஆதார் பத்தி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. ஸோ எல்லா வருஷமும் நம்ம பார்க்குற அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மெஷர்ட் த்ரூ 3 இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர்ஸ். யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ், கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னு 3 விதமா மெஷர் பண்ணுவாங்க. அது வந்து எம்ப்ளாய்மெண்டோட பேசிக்ஸ், நீங்க போய் பாருங்க. ஸோ அதுல வந்து அது 3. இதுல நம்ம யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ் தான் இங்க நம்ம எடுத்திருக்கோம். யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ்னா லாஸ்ட் 1 இயர்ல அவங்க மெஜாரிட்டி ஆஃப் தி இயர் ஒர்க் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த டேட்டா. அதுல நம்ம 3 இண்டிகேட்டர்ஸ் மெஷர் பண்றோம். சரி, நான் சொல்றது இதை மட்டும் பாருங்க, இதை பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இதான் 3 இண்டிகேட்டர்ஸ். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இஸ் தி நியூமரேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா என்னன்னு பார்ப்போம். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பை டோட்டல் பாப்புலேஷன், இதுதான் வந்து worker population ratio. Working age population are those people who are in the age or group between 15 to 64. இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க வச்சு தான் working age population அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது divided by total population. Labor force participation rateனா என்ன அப்படின்னா, working forceல எத்தனை பேர் labor forceல இருக்காங்க. working forceல எல்லாரும் வருவாங்க. labor forceல யார் வருவா? those people who are interested to work and searching for work. இந்த 2 பேர் தான் வருவாங்க. voluntary unemployed people வர மாட்டாங்க. Unemployed ratio, those people who have not got work. இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து இந்த 3 டேட்டா, புரிஞ்சுச்சா? ஸோ இந்த டேட்டால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, நான் ரவுண்டு போறது மட்டும் பாருங்க, ஓகே? ஸோ நம்மளுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஃபார் போத் மேல் ஃபீமேல் இன் ரூரல் அர்பன் ஏரியாஸ் இட் இஸ் பீங் இன்க்ரீசிங் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். Presently it is at 41%. ஓகே,
ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ இது. நம்மளோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 4.2 அக்கார்டிங் டு தி இது. ஸோ இந்த கரண்ட் யூஷுவல் பிரின்சிபல் ஸ்டேட்டஸ்ல 4.2, கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ், கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ்லாம் தான் 7.2 அப்படி போகும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா லாஜிக்? இப்போ நம்ம இது புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் மென். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி மென் வந்து ரூரல் ஏரியாவோட அர்பன் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கு. இது ட்ரெண்ட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் தி ரேட் இஸ் ஹையர் இன் தி ரூரல் ஏரியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ப்ரிலிம்ஸ்ல. அது தப்பு. புரிஞ்சுச்சா? லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் மென் இஸ் ஹையர் இன் அர்பன் ஏரியா. அப்போ அடுத்து எது பார்க்கணும்? லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் உமன். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் உமன் இஸ் ஹையர் இன் தி ரூரல் ஏரியா. அதான் இதுல இருக்க சேஞ்ச். புரியுதா? ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் உமன் வந்து ரூரல் ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருக்க 75% ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் வந்து உமன் தான். ஸோ தட் இஸ் தி மெயின் ரீசன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் மென் அண்ட் உமன். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் ஆல். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் ஹையர் இன் தி அர்பன் ஏரியா தேன் இன் ரூரல் ஏரியா. டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் மென் உமன் பார்த்தோம். இப்போ டோட்டல் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டு பார்த்தது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், இங்க பார்க்கறது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ அதனால வந்து கிளியரா புரிஞ்சுக்கும். ஓகே, unemployment rate in urban area is higher. Labor force participation rate of women is higher in rural area. Labor force participation rate of men is higher in the urban area. And இந்த எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டேட்டால இருந்து நம்ம எடுக்கிற ட்ரெண்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின் வந்தா அந்த ட்ரெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்காக we can note it down. இதை வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா மாத்தி கேட்கலாம். ஓகே, ஸோ இந்தியாவுடைய ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், we are classifying people into 3. those who are employed: self-employed, regular wage and salary, casual labor. Self-employed na they are employed, they are not working under someone, they are doing either business or they are doing their own work. Like for example, a person who's having a shop or a person who's having any business, or a person who's running a auto and the mari. Regular wage or salary wage na normal working age people. Casual laborer na unorganized sector worker who are not having any regular wage, டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ், அவங்க தான் கேஷுவல் ஒர்க்கர்ஸ். டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ், அன்னைக்கு வேலை இருந்தால் தான் வேலை, வேலை இல்லைன்னா வேலை இல்லை, அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க. ஸோ அதில் இந்தியாவோட ஷேர் வந்து மேக்ஸிமம் பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் எம்ப்ளாய்ட் ஆஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஓகே, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள் ஆர் ஹேவிங் தி மேக்ஸிமம் ஷேர். ஃபாலோட் பை தட் வி ஆர் ஹேவிங் ரெகுலர் அண்ட் சேலரி. ஃபாலோட் தட் நோ வி ஆர் ஹேவிங் கேஷுவல் லேபர். நம்மளோட ரெகுலர் சேலரி கிளாஸோட ஷேர் கொஞ்சம் குறைஞ்சு கேஷுவல் லேபரோட ஷேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ தட் இஸ் இட் ட்ரெண்ட் விச் யூ ஹேவ் டு நோட். ரெகுலர் வேஜ் கொஞ்சம் குறைஞ்சு, கேஷுவல் இந்த ஓகே இது ரெண்டும் இங்க ரெண்டு குறைஞ்சு இதே ஏறி இருக்கு. சாரி, ரெகுலர் வேஜும் கேஷுவல் லேபர் ரெண்டுமே குறைஞ்சு அந்த ஒரு இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட்ல ஏறி இருக்கு. இது வந்து டியூ டு தி இம்பாக்ட் ஆஃப் தி பேண்டமிக். ஸோ இங்க குறைஞ்சிருக்கு, கேஷுவல் லேபரும் சேலரி கிளாஸும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் தட் அவங்க எல்லாம் ஃபார்மல் ஆயிட்டாங்க. இட்ஸ் தட் தே லாஸ்ட் தேர் ஜாப். பேண்டமிக்னால இவங்க ரெண்டு பேருக்கு வேலை போயிடுச்சு, அதனால அந்த இதுல இருந்து அவங்களோட ரேட்டா குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுச்சா? ஸோ கேஷுவல் லேபரோட நம்பரும் வேஜ் சேலரி கிளாஸோட நம்பரும் குறைஞ்சிருக்கு. நீங்க இது இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் 11th NCERT பாத்தீங்கன்னா 2004 டேட்டா இருக்கும், பழைய டேட்டா. அந்த NCERT அந்த டேட்டா வச்சு தான் 11th NCERT தேவோட டிஸ்கஸ் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற சாப்டர்ல. அதோட அப்டேட் தான் இது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதுல இதே டயக்ராம் இருக்குல்ல, இன்னும் சில தலைகள் தான் ஆடுகிறது. அந்த புக்கெல்லாம் படிக்கலைன்னா அப்புறம் பாருங்க தப்பு. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. ஓகே, இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கண்டிப்பா படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதை பத்தி தான் அடுத்தது. ஸோ இது கிளியரா? இவங்களோட ஷேர் தான் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஷேரோட அதிகம், அண்ட் ரெகுலர் அண்ட் கேஷுவல் லேபரோட ஷேர் குறைஞ்சு அந்த ஷேர் வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ் இன் தி செல்ஃப் எம்ப்ளாய்டு. தூங்கிட்டு இருந்தவனே எழுப்பி விட்டானே அப்படின்ட்டு புறாக்கள் டென்ஷன்ல இருக்கு. ஸோ நிம்மதியா தூங்க விட மாட்டாங்களே இவங்க வேற. 3 நாளா இந்த டைம்ல டெய்லி மதியானம் வந்து கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புறாக்கள் மட்டும் நினைத்தால் பரவாயில்லை. ஓகே, ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து ஃப்ரம் 19.7, ஸோ இட் ஹஸ் இன்க்ரீஸ் டு 27.7. ஸோ last 4 yearsல வந்து it has increased to 27%. It is a positive development. India's female labor force participation rate is underestimated அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் கொடுக்குறாரு ஒரு டப்பாக்குள்ள. labor force participation rate it has improved. women it has improved from 19 to 27. இது ஒரு டேட்டா.
ஆனா இவர் அனாலிசிஸ்ல என்ன சொல்றாரு, நம்ம வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் உமனை வந்து மெஷர் பண்ணும்போது அந்த சர்வேல யூஸ் பண்ற மெத்தடாலஜிஸ் தப்பா இருக்கிறதுனால தான் இது கம்மியா காட்டுது, நம்ம ரெண்டு தப்பு பண்றோம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. மோஸ்ட் ஆஃப் தி உமன் இன் ரூரல் ஏரியா வந்து என்ன பண்றாங்க, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்றாங்க, ஃபார்ம்லயும் போய் வேலை செய்வாங்க, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க, அதர் குட்டி குட்டி கேஷுவல் ஒர்க்ஸும் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வந்து அந்த அதர் கேஷுவல் ஒர்க் பண்ணும்போது அதை வந்து லேபர் ஃபோர்ஸ்ல அவங்க சேர்த்துக்காம அவங்க ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்காங்க, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் நிறைய பண்றதுனால அன்எம்ப்ளாய்டுன்னு போட்டுறாங்க. ஸோ அவங்க குட்டி குட்டி கேஷுவல் ஒர்க்ஸும் they are doing in the village area, but since they are majority doing the household work, we are classifying them as unemployed அப்படின்னு சொல்லிடுறோம். அவங்களை கேஷுவல் லேபரருக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளோட டேட்டா கம்மியா தெரியுது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் ஒரு ஒர்க் தானே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை இஸ் டெல்லிங். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இஸ் ஆல்சோ ஒர்க். அதை வந்து நம்ம வந்து அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு பதிலா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை வந்து நம்ம ஒர்க்கா ரெகக்னைஸ் பண்ணிட்டு அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்னு வச்சுக்கலாம். இட்ஸ் அ ஒர்க் விச் இஸ் நாட் பீங் பெய்டு அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு வந்துட்டோம்னா அதுவும் ஒரு கேஷுவல் ஒர்க் தான் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வராங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்க தான் உழைக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற உமன் சும்மா இருக்காங்க அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் உருவாகும். வீட்டில் அவங்க சும்மாவும் இல்லாங்க, வீட்டில் அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கை வந்து லெட் அஸ் ரெகக்னைஸ் ஆஸ் அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். உங்களுக்கு புரியுதா? இது ஒர்க் விச் இஸ் நாட் பீங் பெய்ட் அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டோட சர்வேல ரெண்டு கிளாசிபிகேஷனை மாத்துறாரு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இது மாத்தலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. ஸோ தட் வி கேன் கெட் தி ட்ரூ டேட்டா அப்படின்னு. ஸோ இந்த அன்பெய்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குக்கு வந்து நம்ம அலவன்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்ட்டிஸ் கூட தேவோட ப்ராமிஸ் தேர்தல் அறிக்கையில். ஸோ கூடிய சீக்கிரம் ஸோ தேர்தல் அறிக்கை நம்பர்லாம் சொல்லுவாங்க, இன்னும் 48வது இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ டெல்லியில they planned to implement it in பஞ்சாப்ல வந்து they implemented it, டெல்லியிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் டெல்லியை தொடர்ந்து நம்ம ஊர்லயும் ஒரு 2 கட்சிகள் எலெக்ஷன் ப்ராமிஸ்ல கொடுத்தாங்க. ஒருத்தர் 1000னா நாங்க 1500, ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கலான்னாரு, நாங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம், இன்னொருத்தர் சொன்னாரு நாங்க 1500 கொடுக்குறோம், இன்னொன்னு சொல்றேன். ஆனா கடைசியில் 1000 ரூபாய்க்காரர் தான் ஜெயிச்சார். ஸோ நெக்ஸ்ட் வில் கம் ஹியர். ஸோ ப்ரொடக்டிவ் ஒர்க்கை வந்து நம்ம வந்து we are clubbing into the domestic duties. அதே மாதிரி வந்து ஒர்க்குங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து தப்பான டெஃபினேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான டேட்டா, 75% ஆஃப் ரூரல் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு இன் தி அக்ரிகல்ச்சர் செக்டர். ரூரல் ஒர்க்கர்ஸ் 75% they are working. நான் மாற்றி சொல்றேன், அப்போ 75% ஆஃப் ரூரல் உமன் ஒர்க்கர்ஸ் ஆர் இன் அக்ரிகல்ச்சர், 75% ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் உமன் அப்படின்ட்டு நான் இதான் மாற்றி சொல்றேன். 75% of rural female workers are employed in the agriculture sector. So this is one important data. Feminization of agriculture அப்படின்னே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர்ல ஃபெமினைசேஷன் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால ஃபீமேல் சென்ட்ரிக்கான எக்யூப்மெண்ட்ஸும் உமனுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் அ நீட் டு கிரியேட் அண்ட் அப் ஸ்கில் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் செக்டர் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் செக்டர் த்ரூ உமன். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமா நம்ம வந்து உமனுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தா இந்த டேட்டா வந்து இட் வில் பி சம்திங் ப்ரொடக்டிவ். இந்த உமன் எல்லாம் இன்னும் ஒரு ப்ரொடக்டிவ் எம்ப்ளாயா இருப்பாங்க. லெட் அஸ் கிவ் தம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ட்ரைனிங் டு ஆல் தோஸ் உமன் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு இன் தி அக்ரிகல்ச்சர். ஸோ அதுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை ஒரு ரூட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு he would have suggested in the economic survey. Self help groups have demonstrated the resilience during the pandemic and can be an effective force to make the women to work. இந்தியாவில் மொத்தம் வந்து 1.2 crore செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்கு. ஓகே, 1.2 crore செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ல 88% ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் ஆல் உமன் குரூப்ஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னாலே உமன் குரூப்ஸ் மட்டும் நினைச்சுக்காதீங்க, ஜெண்டர் மிக்ஸ் ஜெண்டர் இருக்கு. ஆனா 88% ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து உமன் ஒன்லி தான். உங்களுக்கு புரியுதா? தட் இஸ் தி டேட்டா. ஆல் தி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் உமன் ஒன்லி குரூப்ஸ் அப்படின்னா இல்ல. 1.2 crore SHGs இந்தியா ஃபுல்லா இருக்கு, அதுல 88% வந்து உமன் ஒன்லி குரூப்ஸ். ஓகே, they are almost 14.2 crore people, they are part of it, households are part of it. அதுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எது எது அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. இந்தியாவிலே வந்து ரெவல்யூஷனைஸா பண்ற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ GS1ல உமன் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. இன் ஜெனரல் உமன் எம்பவர்மெண்ட் ஆர் எனி உமன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எழுதும்போது எக்ஸாம்பிள்ஸ்க்கு நமக்கு எழுதும்போது இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எழுதலாம். குடும்பஸ்ரீ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒன் ஆஃப் தி சக்சஸ்ஃபுல் மாடல் ஆஃப் கேரளா. அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு, அந்த பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஆன்சர் ரைட்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். So குடும்பஸ்ரீ ஆஃப் கேரளா, they were known for their pandemic response. பேண்டமிக் அப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸும் பேசப்பட்டது. அதே மாதிரி they acted as a disaster response force during the Oki cyclone. So இந்த ரெண்டு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்லயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதே வந்து it was considered to be a very big thing. Next வந்து ஜீவிகா in Bihar, மஹிளா ஆர்த்திக் விகாஸ் மஹிளா மண்டல் in Maharashtra. லூம்ஸ் ஆஃப் லடாக் வந்து சூப்பரா இருந்தது. அவங்களோட வெப்சைட் போய் பாருங்க. they are making one of the finest sweaters in the world. அதான் வந்து லூம்ஸ். அதாவது
ஸ்வெட்டரே வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா மாத்தணும். அந்த ஃபார்ம் டு ஃபாரின் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஃபார்ம் டு ஃபைபர், ஃபைபர் டு ஃபாரின், அந்த கான்செப்டை வந்து தே ஆர் இம்ப்ளிமெண்டிங். ஸோ அதை வந்து ஒரு தே ஆர் சப்ளைங் தி ஸ்வெட்டர்ஸ் டு என்டையர் வேர்ல்டு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அங்கதான் ஸ்வெட்டரே வாங்குறாங்க. ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் த்ரூ அ ஸ்மால் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இன் லடாக். லடாக்ல இருக்கிற ஒரு ஸ்மால் செல்ஃப் ஹெல்ப் குரூப் தே ஆர் எக்ஸ்போர்ட்டிங் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்வெட்டர்ஸ் டு யூரோப். ஸோ அதான் வந்து லூம்ஸோட சக்சஸ். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதும்போது இட் இஸ் என்ரிச்சிங் யுவர் ஆன்சர். ஸோ ஸ்டடி அபவுட் ஆல் தீஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். சும்மா நீங்க இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் இப்போ நீங்க இதுதான் பண்ணணும். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் கூகுளில் போட்டு பார்த்து என்ன பண்றாங்கன்னு சும்மா பாருங்க. நான் இப்போ எல்லா வெப்சைட்டும் போய் பார்த்தேன், அதில் லூம்ஸ் வெப்சைட் தான் சூப்பராக இருந்தது. லைக் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல ப்ரொஃபஷனலா வெப்சைட்டே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்பெசிஃபிக் வெப்சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சக்சஸ்ஃபுல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பத்தின ஒரு பார்வை, சிறப்பு கண்ணோட்டம் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். இந்தியாவில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து 50 வருஷமா பல ஃபார்ம்ல இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன் அசோசியேஷன் ஆஃப் 1972ல இருந்து தான் இட் ஸ்டார்டட். செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் 1992 கொண்டு வந்த பிறகு தான் அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் டிரைவா வந்து ரெவல்யூஷனைஸ் ஆச்சு. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சோம். அந்த இனிஷியேட்டிவ்லாம் உங்களுக்கு அந்த கதை தெரியும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிச்சது எதுக்கு? டு இன்க்ரீஸ் தி சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் மூலமா தே வில் லெண்ட் டு தெம்செல்ஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன? தே கேன் அந்த சேவிங்ஸ் ரொம்ப நாள் சேர்த்து வச்சா தே வில் ஹேவ் அ கேபிட்டல் டு ஸ்டார்ட் அ பிசினஸ். அப்படி சேவிங்ஸ் ஒழுங்கா பண்ற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் பேங்கோட லிங்க் பண்ணி வச்சுட்டா, பேங்க்லேயே அவங்க பணத்தை சேவ் பண்ணிட்டாங்கன்னா பேங்க் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு பேங்கே ஒரு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்ட் இன் 1992. அதுல பஞ்சசூத்ரா அப்படிங்கிற ஒரு 5 விஷயத்தை பாக்குறாங்க அந்த பேங்க்ஸ். இந்த 5 விஷயத்தை பார்த்துட்டு தான் லோன் தருவாங்க. ஸோ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்போ வந்து லோன் வாங்க எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் மீட்டிங்ஸ் நடத்தணும், ரெகுலர் சேவிங்ஸ் கொடுக்கணும், ரெகுலர் லோனிங். அவங்களுக்குள்ள நாம பார்த்துருக்கோம்ல சிட் ஃபண்ட் மாதிரி குழுக்கள் போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு அந்த பணம் போகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் இன்டர் லோனிங் நடக்கணும். மாசம் மாசம் ஏதாவது ஒரு உமனுக்கு அது காசு போயிட்டு இருக்கணும். டைம்லி ரீபேமெண்ட். அப்படி வாங்கின உமன்லாம் கரெக்டா பணத்தை திரும்ப கட்டிடுறாங்களா? அண்ட் ஃபைனலி வந்து அப் டு டேட் அக்கௌண்ட்ஸ். இந்த மாதிரி 5 சூப்பரா பண்ற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு பேங்க் வில் அப்ரூவ் லோன். அந்த லோன் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம்? தே கேன் ஸ்டார்ட் அ ஸ்மால் காட்டேஜ் பிசினஸ் ஆர் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைஸ் விச் தே கேன் பில்ட் அப் அண்ட் டு மேக் இட் பிக், லைக் லூம்ஸ் வாட்ஸ் தே ஆர் டூயிங். லூம்ஸ் இந்த மாதிரி தானே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆரம்பிச்சதான் இன்னைக்கு they have become a global thing. So with active stakeholder collaboration, 14.2 crore families to 101.9. இப்போ நம்ம பார்த்த விஷயம் தான். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் they are having saving deposit. இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் வந்து 47,000 crore and 67 lakh groups they have got collateral free loans. 1.5 lakh crore worth loans வாங்கிருக்காங்க. இந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை, பட் ஐடென்டிஃபை த பஞ்சசூத்ரா கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுல இருந்து நம்ம எந்த டேட்டா நோட் பண்ணலாம் அப்படின்னா, they are getting almost 1.5 lakh crore loans. இது அவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட். இந்தியாவில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு போன லோன் அமௌண்ட்டே 1.5 lakh. அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ்னா என்ன? இப்போ கரண்டா அவங்க கையில இன்னும் கட்டாம வச்சிருக்காங்க, which means that they have just no borrowed. So 1.5 lakh crore is a huge amount. What is the economic impact of self-help groups? Economic impact of self-help groups is first one, the economic, social and political empowerment, familiarity with handling the money, financial decision making, improved social networking, asset ownership, livelihood diversification. இதெல்லாம் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல இப்படிதான் வேர்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? So what is the advantages of self-help group? இதான் advantages. உங்களுக்கு புரியுதுல? So இது மூலமா they are getting some economic empowerment, social empowerment, political empowerment. Political empowermentனா ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு 20 பேர் சேர்ந்து அதுல ஒரு லீடர் வராங்க. அந்த லீடர் இஸ் ஆர்கனைசிங் ஆல் these things. They are politically getting empowered. Familiarity with handling money. Financial independence வந்து women கிட்ட வந்து it was denied. So அந்த financial independence now they are getting. Financial decision making கிடைக்குது. Improved social networking. அந்த கிராமத்துல இருக்க நிறைய பேருக்கு they are having the social networks. And இது மூலமா livelihood is getting diversified. உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னா, செல்ஃப் எஸ்டீம் இஸ் என்ஹான்சிங், பர்சனாலிட்டி இஸ் கெட்டிங் டெவலப்டு, சோஷியல் ஈவல்ஸ் குறையுது. டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டு இல்லாம, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், மென்ஸ்ட்ரல் டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அவங்க டாலரேட் பண்ணாம they are asking the questions back. So reduction of social evils are happening. அதே மாதிரி வந்து better education. So they are better education womenக்கு போது, higher participation in village institution, better access to government schemes. இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு எம்பவர் ஆன பிறகு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்டைய அவேர்னஸ்லாம் தெரியாம இருக்கும். இல்ல ஒரு எம்பவர்மெண்ட் வந்தோன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த வில்லேஜுக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த வில்லேஜ்ல ஒரு எம்பவர்டு உமனா இருக்கும்போது ஆல் ஸ்கீம்ஸ் they are bringing. ஸோ நம்ம இந்த கொண்டு வந்ததுக்கு எய்மே என்ன அப்படின்னா, நம்மளுடைய 73rd 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல 33% உமன் ரிசர்வேஷனுக்கு வந்து
பொலிட்டிக்கலி எம்பவர்டு உமன் வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இந்த மாதிரி உமன் தான் தே ஷுட் கம் ஆஸ் தி பஞ்சாயத்து போஸ்டிங்ஸ் அப்படிங்கிற எய்மில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, ஆயுத எழுத்து படத்தில் வரும்ல அந்த மாதிரி வந்து தோஸ் women who are leading something they should come as leaders in the councillors or panchayats and not from the colloquial political parties which have ruined the 73rd and 74th amendments like how they have ruined the Lok Sabha and the assembly elections. So அதுதான் வந்து unfortunately. இன்னொரு முக்கியமான கேஸ் ஸ்டடி செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தி ரொம்ப டீடைல்டான அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தி படிக்கிறதுக்கு இதுல சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸை நல்லா படிச்சுட்டு போனாலும் இதுவே போதும். உங்களுக்கு புரியுதா? செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தி ஒரு 15 மார்க் வந்தா எழுதுற அளவு கண்டென்ட் இருக்கு. இது கூட நீங்க ஏதாவது UPSC அப்படின்னு போட்டு ஒரு 4 வார்த்தை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு செல்ஃப் ஹெல்ப் குரூப். This is how you have to do preparation and close it. Don't study more. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து COVID-19 டைம்ல தான் வந்து தே கேம் அவுட் வெரி ஹேண்டி. ஸோ COVID-19 டைம்ல லோன்ஸ் கிவன் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உடைய அமௌண்ட் வந்து நம்ம டபுள் பண்ணோம். ஸோ மோர் லோன்ஸ் போயிட்டு தே ஷுட் நாட் ஹேவ் லைக் கிரெடிட் கேரண்டி எல்லாருக்கும் கொண்டு வர மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் லோன்ஸ்க்குமே நம்ம கிரெடிட் லோன்ஸ் அவைலபிலிட்டி வந்து டபுள் பண்ணோம். திஸ் இஸ் ஸோ தட் இஸ் ஒன் திங். அதே மாதிரி வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன் வந்து தே யுனைடெட் டிரான்செண்டட் தி குரூப் ஐடென்டிட்டி டு கலெக்டிவ்லி கான்ட்ரிபியூட் டு தி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்தது. The years of pestilence acted as an opportunity towards mobilizing self-help group women to unite, transcend their group identity and collectively contributed to the crisis management. அப்படின்னு ஒரு வேர்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஆன்சர் ரைட்டிங்ல இது யூஸ் பண்ணலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நம்ம டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்ல நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்ல ட்ரைனிங் ஒரு காம்பனன்ட் இருக்கும்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல GS3. ஸோ அதுல வந்து we can write. நான் ஏதோ அந்நிய மொழியில பேசுற மாதிரி இருக்கீங்களே. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நமக்கு இருக்கிற டாபிக் தானே. ப்ரொடக்ஷன் ஆஃப் மாஸ்க் செல்ஃப் ஹெல்ப் குரூப்போட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டூரிங் பேண்டமிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் ப்ரொடக்ஷன். நம்ம பார்த்தோம்ல மாஸ்க் ப்ரொடக்ஷன் வந்து வெறும் டாக்டர்ஸ் நர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் 130 கோடி பேர் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, டெய்லி யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் 100 crore மாஸ்க் எவ்ரி டே. ஏன்னா நம்ம டெய்லி ஒரு மாஸ்க் போடுறோம். ஸோ 100 கோடி மாஸ்க் டெய்லி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதோட ப்ரொடக்ஷன் எல்லாமே செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான் போச்சுன்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மாஸ்க் வித் கல்ச்சுரல் வேரியன்ட். அதுல வந்து கமுசா மாஸ்க் நம்ம நேற்றுக்கு பேசிட்டு இருந்தோம்ல. கமுசா அப்படிங்கிறது அசாம்ல இருக்கிற ஒரு எம்ப்ராய்டரி டெக்னிக், ஒரு காட்டன் எம்ப்ராய்டரி டெக்னிக். அந்த எம்ப்ராய்டரியில அவங்க மாஸ்க் பண்றாங்க. ஸோ அவங்க மாஸ்க் பண்ணாலும் அவங்களுடைய கல்ச்சுரல் சிம்பலை அந்த மாஸ்க் மூலமா கொண்டு வந்து அந்த கல்ச்சுரல் கிளாத் அந்த எம்ப்ராய்டரி வெரைட்டியை ஒரு நியூ ஃபார்ம்ல தராங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு the cultural varieties will stay. உங்களுக்கு புரியுதா? மாஸ்க்ல வரும்போது அதை அதுல கொண்டு வராங்க. ஸோ இதான் வந்து கமுசா மாஸ்க். இந்த மாதிரியான எம்ப்ராய்டரிலாம் போட்டு வருது. இது நம்ம காதியில இருந்தது. காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா காதி கிராஃப்டோட வெப்சைட் நினைக்கிறேன், அதுலயே இந்த மாஸ்க் கிடைச்சது. ஸோ பிரைம் மினிஸ்டர் இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? அது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். 56 inch செஸ்ட் ட்ரம் கார்டுல நம்ம சொல்ற மாதிரி. ஸோ அவர் அந்த ஷால் போட்டிருக்கிறது தெரியுதா? தட் இஸ் கமுசா ஷால். கமுசா எம்ப்ராய்டரி போட்டிருக்க ஷால் தான் அவர் போட்டிருக்காரு. எதுக்கு இந்த இமேஜ் வைக்கிறேன்? கமுசாக்காக தான் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஷால்ஸ் எல்லாம் போடும்போது இட் இஸ் கெட்டிங் தி குளோபல் அட்டென்ஷன். ஸோ இந்த கமுசால அவங்க ஷால்ஸ் பண்ணி தி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து இட் ஆக்டட் அஸ் அ கேஸ் ஸ்டடி. இப்போ நம்ம அந்த குச்சி மஷ்ரூம் கான்செப்ட்ல தான் நான் கமுசா பத்தியும் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மஷ்ரூம் வந்த மாதிரி இதுவும் ஒரு கேள்வியா வரலாம் இந்த அசாம். அதே மாதிரி சானிடைசர், ப்ரொடெக்டிவ் கியர்ஸ், கிரியேட்டிங் அவேர்னஸ் ஃபார் தி பேண்டமிக். ஸோ பட்ராகர் தீதிஸ் அப்படின்னு குஜராத்ல இருக்கிற ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து they created awareness regarding pandemic to the entire village areas. Village areasல இத பத்தின அவேர்னஸ்லாம் வந்து they didn't take it seriously initially. So அந்த அவேர்னஸ் கொண்டு போறதுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வாஸ் தேர். அதே மாதிரி வந்து டெலிவரிங் எசென்ஷியல் குட்ஸ். நமக்கு வந்து லாக்டவுன் வந்ததுனால எசென்ஷியல் குட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ண முடியாம போச்சுல, கடைகள்லாம் மூடிட்டதுனால. அதுல வந்து ஃப்ளோட்டிங் சூப்பர் மார்க்கெட்ஸ் இன் கேரளால இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் they ensured that ஆலப்புழால அந்த போட் மூலமா போய் டெலிவர் பண்றது. கம்யூனிட்டி கிச்சன்ஸ், பிரேர்னா கேன்டீன்ஸ், உத்தரப்பிரதேஷ்ல வந்து பிரேர்னா கேன்டீன்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி கம்யூனிட்டி கிச்சன்ஸ்ல ஃபுட்டு குக் பண்ணி மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க பேண்டமிக் அப்போ. பஷு சாக்கீஸ் ஃபார் அனிமல் ஹெல்த் கேர்ஸ், அஜீவிகா ஃபார்ம் ஃப்ரெஷ் ஆன்லைன் செல்லிங், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ். ஃபார்ம் லைவ்லிஹுட்ஸை பெட்டர் பண்றதுக்கு இந்த பஷு சாக்கீஸ் அப்படிங்கிற இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்தியாவுக்கு தேவைப்படுற மாஸ்க்ல 16.9 crore மாஸ்க் வந்து வாஸ் மேனுஃபேக்சர்ட் பை செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அண்டர் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்.
ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்ஃப்-ஹெல்ப் குரூப்ஸ் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஐடியாவில் யூ கேன் சி ஆர் இன் ஜென்ரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்ஃப்-ஹெல்ப் குரூப்ஸ். கமுசா மாஸ்க் பற்றியும் பாருங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2018 1920. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி நம்ம எங்க பார்த்திருக்கோம்? கத்தி சத்தமா சொல்லுங்க. கேட்கல இல்ல எங்க யாரும் சொல்லுங்க, எங்க பார்த்தோம்? இல்ல இல்ல ஐயோ எங்க? இன்ஃப்ளேஷனா? இல்ல கேட்கல. நேஷனல் இன்கம் கால்குலேஷன். நேஷனல் இன்கம் கால்குலேஷன்ல ஃபேக்டரிஸ் டேட்டா, ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி டேட்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பதிலாக MCA 21 டேட்டா பேஸ் தான் இப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் தான் பார்க்குறோம். ஜிடிபி கால்குலேஷன்ல உங்களை யூஸ் பண்றது இல்லை. பட் ஸ்டில் இந்த சர்வே வந்து போயிட்டு தான் இருக்கு. NSSO லைக் NSSOட சர்வே தான். ஸோ NSSOட இந்த சர்வே மூலமா வி ஆர் மெஷரிங் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 2 lakh ஃபேக்டரிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க 2 லட்சம் ஃபேக்டரியோடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம இது மூலமா மெஷர் பண்றோம். அதுல இருந்து நம்ம கிடைச்ச டேட்டா வச்சு ஹவு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாஸ் தேர் அப்படிங்கிறதா வந்து இந்த ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரியில வி ஆர் கோயிங் டு see. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து they are doing NSSO. It covers all factories registered under the section 2M1 and 2M2 of Factories Act. So annual survey of industry conducted under Factories Act. இது ஒரு ஸ்டேட்மெண்டா வரலாம். உங்களுக்கு புரியுதா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வச்சு ஒன்று கேட்டாங்கல்ல, திஸ் இஸ் கமிங் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி, என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே அந்த மாதிரி. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், டோட்டல் பர்சன்ஸ் எங்கேஜ்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் they are having the highest share. இந்தியாவோட ஃபேக்டரிஸ்ல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டரிஸ்ல தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஷேர் இருக்கு. ஒன்லி ஃபேக்டரிஸ் தான். இது வந்து இட்ஸ் நாட் தி ஹோல் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. இந்தியாவில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற ஃபேக்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா தான். அந்த ஃபேக்டரிஸ்ல ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்டரிஸ்ல தான் அதிக பேர் எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகே. தமிழ்நாடு இஸ் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் இன் இந்தியா. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் Tamil Nadu is having 26 lakhs, Gujarat is having 20 lakhs, Maharashtra is having 20 lakhs, Uttar Pradesh 11 lakhs. So Tamil Nadu is having the largest number of factories. So இது ஒரு டேட்டா. கிளியரா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை நோட் பண்ணோம் அப்படின்னா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு, அப்புறமா வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட், ASI, NSSO, இவ்வளவுதான். இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை. அடுத்து இதுல என்ன ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்டா போறோம்னா பத்தாது, இப்படி போனதான் உண்டு. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபேக்டரிஸ் அண்ட் பர்சன் எங்கேஜ் இன் தி எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனாலிசிஸ். என்ன அனாலிசிஸ் அப்படின்னா, 2/3 ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஹேவ் லெஸ் தென் 50. ஸோ இங்க என்னதுன்னா, ப்ளூ என்னதுன்னா ஃபேக்டரிஸ் இன் ஆபரேஷன். ப்ளூ என்ன காட்டுதுன்னா நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ். பர்பிள் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க்கிங். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஃபேக்டரி. 15 பேருக்கு கம்மியா இருக்கிற ஃபேக்டரிஸ், 15ல இருந்து 20 பேர் இருக்கிற ஃபேக்டரிஸ், 20ல இருந்து 30 பேர் இருக்கிற ஃபேக்டரிஸ், 50ல இருந்து 100 பேர் இருக்கிற ஒர்க்கர்ஸ் இருக்கிற ஃபேக்டரிஸ் அப்படி வச்சிருக்காங்க. 2/3 ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஹேவ் லெஸ் தென் 50 ஆர் ஃப்ரம் லெஸ் தென் 50 எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஃபேக்டரிஸ். 2/3 ஆஃப் தி ஃபேக்டரிஸ் இன் இந்தியா ஆர் ஹேவிங் லெஸ் தென் 50 எம்ப்ளாயிஸ் தான். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட 2/3 ஃபேக்டரி இங்கே தான் இருக்கு. ஸோ ப்ளூ தானே ஃபேக்டரிஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் வந்து கம்மி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? Prelims point of view, I'm just telling you, it's not very important data. Maximum number of factories are having very less employed, number of people employed. 77% are employed in factories with more than 100 employees. Number of people employed எதுல அதிகமா இருக்காங்க? Number of people are employed more in those factories which are having more number of employers, but அதோட number of factories வந்து கம்மியா இருக்கு. அதுதான் வந்து ட்ரெண்ட் which they are telling. ஒரு ஆப்போசிட்டான ஒரு ட்ரெண்ட் வந்து இதுல இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது முக்கியமான டேட்டா இல்லை, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. 2/3 ஆஃப் தி ஃபேக்டரிஸ் ஹேவ் லெஸ் தென் 50 எம்ப்ளாயிஸ். இந்தியாவில் இருக்கிற 20 அந்த டோட்டல் ஃபேக்டரிஸ்ல 2/3 ஃபேக்டரிஸ்ல வந்து 50க்கும் கம்மியான எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. 77% ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் இன் ஃபேக்டரிஸ் ஆர் எம்ப்ளாய்ட் இன் தோஸ் ஃபேக்டரிஸ் விச் இஸ் ஹேவிங் மோர் தென் 100 எம்ப்ளாயிஸ். 100 எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்கிறவங்க தான் இங்க இருந்து.
இங்கே தானே இருக்காங்க எம்ப்ளாயிஸ், மோர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஏன்னா இந்த ஃபேக்டரிஸோட நம்பர் அதிகமாக இருக்கு, பட் எம்ப்ளாயிஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ தட் இஸ் தி லாஜிக். ஸோ திஸ் இஸ் ஒன் டேட்டா. ஸோ ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா, அவ்வளோதான். இது சி லாஸ்ட் 2 years இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இன்ஃப்ளேஷன் வந்து டொமேட்டோனால வந்துச்சு, இது ப்ரிலிம்ஸில் வருமா அப்படின்னு. சி எது வரும் எது வராது அப்படிங்கிறது வந்து நம்ம யூபிஎஸ்சி கிடையாது. உங்களுக்கு புரியுதா? யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 10 வருஷம் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு இப்படி கேட்கலாம் அப்படின்னு எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் இதுதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டும் யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் 10 இயர் கொஸ்டினை பார்த்துட்டு இப்படிலாம் கேட்டிருக்காங்க, இப்படிலாம் வரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அவன் ஏதாவது ஒன்று கேட்பான். உங்களுக்கு புரியுதா? அதையும் தாண்டி அவன் ஏதாவது ஒன்று கேட்கிறப்போ நம்ம எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதையும் தாண்டி ஏதாவது ஒன்று வருங்கிற போது அப்புறம் எது வரும் அப்படிங்கிறதே நம்மளால ஷார்ட்டா சொல்ல முடியாது. ஒரு பேலன்ஸ் தான் அது. உங்களுக்கு புரியுதுல? ஸோ இதுவே கூட நாளைக்கு ஸ்டேட்மெண்டா வந்த பிறகு அடுத்த வருஷத்துல நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு புரியுதா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஓவர் லுக் பண்ண விஷயங்கள்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, இதெல்லாம் வருமா அப்படின்னு விட்டதுல இருந்து வருது. அதனாலே பயமா இருக்கு. ஸோ அதனாலே எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்க லாஜிக் புரிஞ்சுச்சா? நாளைக்கு இதை கேட்பாங்க, இந்த கேள்விக்கு வந்து பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஓகே, இது வந்து 2018 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். As per NSSO 70th round situation assessment survey of agriculture, consider the following statements. Okay, இப்படி கேட்டிருக்காங்க. Rajasthan is having the highest percentage of agricultural households in India among the rural households. Out of the total households in the country, 60% are OBCs. Kerala is with little 60% of agricultural households reported to have received maximum income from the sources. So NSSO 70th round of agricultural survey ல இருந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேள்வி கேட்கும்போது ஏன் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபேக்டரிஸ் வச்சு கேட்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ்ல தான் இதெல்லாம் காட்டுறேன். இதுல நேத்திக்கு வந்து எக்கனாமிக் சர்வே இந்த வருஷம் பேட்ச் அட்டன் பண்றவங்களுக்கு இது ஒரு டவுட் வந்தது, இதெல்லாம் கொஸ்டினா வருமா அப்படின்னு. ஸோ எது வரும்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்ததை வச்சு இது வரலாம்னு தான் எல்லாரும் சொல்ல முடியும். ஓகே, அதை தாண்டி எக்ஸாம்ல எது வந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். அதுதான் வந்து இட் இஸ் கோயிங் டு கம். உங்க லாஜிக் புரியுதா? ஸோ திஸ் இஸ் யூபிஎஸ்சி கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் விட்டு தான் வந்தேன் 2018 எழுதுறப்போ. ஸோ தட் இஸ் ரியாலிட்டி. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் யாராலையும் அட்டன் பண்ண முடியாது. அந்த வருஷம் அதை விட்டுறணும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதுக்கு பை லக்கு நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்ததுல இருந்து ஒன்று வந்துருச்சுன்னா லக்கு தானே. அந்த லாஜிக் தான் இட் இஸ் பிளேயிங். உங்களுக்கு புரியுதா? ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் காட்டிட்டு இருக்கேன். ஸோ பிடிஎஃப்ல இருக்கும்போது இதை ஒரு வாட்டி தெளிவாக படிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் தி ஃபார்மலைசேஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் இந்தியா. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் அண்டர் EFPO, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கீழே வர்றவங்க வந்து அதிகமாயிருக்காங்க. கரண்ட் இயர்ல 2022-23 நம்பர் ஆஃப் EFPO ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் இயரோட பெர்ஃபார்மன்ஸே பாருங்க ப்ரீவியஸ் இயரோட அதிகமாக தான் இருக்கு. ஏன் ப்ரீவியஸ் இயரோட இந்த வருஷம் அதிகமா இருக்குன்னா நம்ம வந்து பிரதான் மந்திரி ரோஸ்கார் புரோத்சாகன் அபியானும் ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் அபியான் இந்த 2 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து EPFO சப்ஸ்கிரிப்ஷனை பூஸ்ட் பண்ணும். ஓகே, ரோஸ்கார் புரோத்சாகனும் ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் அபியான் அப்படிங்கிற இந்த 2 ஸ்கீம் மூலமா அதுல நம்ம என்ன பண்ணோம், EPFO சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் டிசைடட் டு கான்ட்ரிபியூட் த 12% ஷேர் ஆஃப் எம்ப்ளாயர். ஸோ அதனால நிறைய EPFOல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டு ஃபார்மலைசேஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் சொல்றாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் இதெல்லாம் அந்தந்த வருஷம். ஸோ திஸ் இஸ் 2019, 2020, 2021 and 2022. 2022 is performing above all this year because of these 2 schemes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? That is the takeaway. So புரோத்சாகன் பத்தியும் ஆத்ம நிர்பர் பாரத் ரோஸ்கார் பத்தியும் படிங்க. ஓகே, இந்த 2 schemes are it is discussed in the economic survey. So அந்த 12% scheme, 12% share between these two. Number of persons demanding the work under the MG Narega, it has declined அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Number of people who are demanding work in the MG Narega is coming down அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்கன்னா they are comparing with COVID-19 year. COVID-19 வருஷனை கம்பேர் பண்ணும்போது 2022ல கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ 2022 கம்மியா இருக்கு இந்த சென்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹியூஜ் டிமாண்ட் இருந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர 2018-19ல இருந்த ஸ்டேட்டஸோட கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல இல்ல. வாட் வாஸ் தேர் பிஃபோர் தி பேண்டமிக், தட் ஸ்டேட் வந்து தட் நார்மல்சிக்கு தான் திரும்ப வந்துருக்கும். தட் டசன்ட் மீன் தட் எம்ஜி நரேகாவோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது அந்த இன்ஃபரன்ஸ் இல்லை. ஸோ நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அதான் நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வில் பி கன்ஃபியூஸ்ட். ஸோ பேண்டமிக் இயரை கம்பேர் பண்ணும்போது த டிமாண்ட் ஹாஸ் கம் டவுன், பட் வாட் எவர் existing money which we are spending for MG Narega is not enough அப்படிங்கிறது தான் வந்து it is the reality. MG Narega நம்ம வந்து we are not spending much.
அப்படிங்கிறத வந்து we discussed in editorials also. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம்ல 105th இல்லையா 105வது வந்து budget allocation for MG Narega and its inadequacy பத்தி we were discussing. What are all the implementation issues? So the statement நீங்க newspaper reports பார்த்திருப்பீங்க. That statement is related to compared to COVID year. COVID yearல இருந்து குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. Not in reality. In reality, whatever money being spent is not enough. That is the reality. Okay. Share of completed work. So MG Narega பத்தி அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, these are all the works which is being done in the MG Narega. இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்க. MG Naregaல என்னென்னலாம் வேலைகள் பண்றாங்க. Which of the following works are allowed under the MG Narega? அப்படின்னு ஒரு prelims question வரலாம்ல. ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சும்மா பிடிஎஃப்ல அப்புறம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லேண்ட் டெவலப்மெண்ட், ரெனோவேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் வாட்டர் பாடிஸ், ரூரல் சானிடேஷன், ஒர்க் இன் தி இண்டிவிஜுவல்ஸ் லேண்ட். உங்களுக்கு புரியுதா? ஒர்க் இன் தேர் ஓன் லேண்ட், அவங்களோட சொந்த நிலத்துல ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு தே கேன் யூஸ் MG Narega. நம்ம இதை எலிமினேட் பண்ணிடுவோம். MG Naregaங்கிறது பொது சொத்தை உருவாக்குறதுக்கு தானே. அவங்களோட ஓன் லேண்ட்ல அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. ஒர்க் இன் ஓன் லேண்டோட ஷேர் தான் அதிகமா இருக்கு இந்த ரீசென்ட் டைம்ஸ். drought proofing, micro irrigation, rural connectivity, water conservation, flood control, இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பட் ட்விஸ்ட் என்னதுன்னா இதுதான். ஸோ 2013-14 ஷேர் ஆஃப் ரூரல் சானிடேஷன் தான் ஹையா இருந்தது, ஷேர் ஆஃப் ஒர்க் இன் த ஓன் லேண்ட் கம்மியா இருந்தது. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல த ஷேர் இன் தி ஒர்க் ஓன் லேண்ட் தான் அதிகமா இருக்கு. People employed in MG Narega, they are creating the agricultural assets within their own land in private premises rather than public premises. ஸோ பிரைவேட் ப்ரிமைசஸ் உடைய அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக MG Naregaவை யூஸ் பண்றாங்க. அதுதான் ஷிஃப்ட் ஃப்ரம் ரூரல் சானிடேஷன் டு தட். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்கெல்லாம் ஒர்க் போகுது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே. ஸோ தீஸ் ஒர்க், ஸோ வாட் இஸ் அந்த ஒர்க் இன் ஓன் லேண்ட்னா என்ன? ஹவுஸ் ஹோல்ட் அசட்ஸ் சச் அஸ் அனிமல் ஷெட்ஸ், மாட்டுக்கொட்டாய், farm ponds, dug wells, horticultural plantation, vermi composting pits. So manure create பண்றதுக்காக ஒரு pit construct பண்றீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து you can construct by using the workforce of MG Narega. So it is considered as an agricultural infrastructure அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். So only public goods தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தா it's a wrong statement. புரிஞ்சுச்சா? Private infrastructure they are constructing. So that is one important trend with respect to MG Narega. Clear? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. MG Narega பற்றி படிச்சு போர் அடிச்சிச்சு ஆக்சுவலி. வாரம் ஒரு எடிட்டோரியல் வந்துருதா. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to the அடுத்த டாபிக்கான எஜுகேஷன். இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருந்தது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எஜுகேஷன், அப்புறம் ஹெல்த், அந்த மாதிரி ஒரு 3 டாபிக் முடிச்சுட்டு வில் வைண்ட் அப். ஓகே. எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில் டெவலப்மெண்ட், இதுதான் இதோட தீம். அப்புறம் டிஜிட்டல். ஸோ இது அப்துல் கலாமோட கோட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கோட் பார்த்து வச்சுக்கோங்க. எத்திக்ஸில் 6 ABCல வரலாம், இல்லை எஸ்ஏல கூட கேட்கலாம். 6 ABCலையும் வரலாம், இல்லை எஸ்ஏலையும் ஒரு இதுவாக வரலாம். லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங். இது அவர் வாய்ஸ்லேயே. when there is righteousness in heart, there is அந்த கோட்டை மாதிரி தான் இது இருக்கு. ரைச்சியஸ்னஸ் இன் ஹார்ட்ல இருந்து அதே மாதிரி லேர்னிங் கிவ்ஸ் யூ கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங், திங்கிங் லீட்ஸ் டு நாலேஜ், நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து அப்படியே எஸ்ஏலையும் 6Aல கேட்கலாம். ஸோ அதனால தான் அதை நான் போட்டிருக்கேன். மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ரெடி ஆகுங்க. எக்கனாமிக் சர்வேல கோட் பண்ணியிருக்கிற ஒரு கோட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எஜுகேஷனில் பார்க்க போறோம்னா என்ரோல்மெண்ட் ரேஷியோ. என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருந்துச்சு? ஸோ என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2021 பாருங்க. என்ரோல்மெண்ட் ரேஷியோ வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரி எஜுகேஷன் இட் இஸ் more than 100. எப்படி என்ரோல்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஏஜ் டிஃபரன்சஸ். 6 வயசுல சேரணும் அப்படின்னா 8 வயசுல ஒரு சிலர் சேர்ந்துருப்பாங்க, இல்லைன்னா 4 வயசுல ஒரு சிலர் சேர்ந்துருப்பாங்க. ஸோ தே ஆர் கால்குலேட்டிங் இட் பேஸ்ட் ஆன் ஏஜ். ஸோ 6 to 14 இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால more than 100 போகலாம். தட்ஸ் த ரீசன். ஸோ பிரைமரி எஜுகேஷன்ல ஆல்மோஸ்ட் வி ரீச்டு டோட்டல் என்ரோல்மெண்ட். ஆனால் வந்து அப்பர் பிரைமரியில there is 6%, ஆல்மோஸ்ட் 5.3% ட்ராப். அப்பர் பிரைமரியில என்ரோல்மெண்ட் ரேஷியோ 94.7. செகண்டரி எஜுகேஷன் 11th 12th வந்து வரும்போது 79 ஆயிடுது. 20% மக்கள் வந்து they are going. So that is the enrollment and dropouts. So primary education it's almost total. Upper primary la 94, secondary education la 79. So 12th முடிச்சு காலேஜ் போகும்போது எவ்வளவு ஆயிடுது? 79 குறைஞ்சு 27 ஆயிடுது. So ஏன்னா காலேஜ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் 27. So that is the huge gap after 12th to college. So அந்த கேப்பை தான் நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே.
ஸோ வழக்கம் போல இதெல்லாம் கிராஃப்ல இருக்கும். இந்த எக்கனாமிக்ஸ் சர்வே தான் நான் சொல்றேன்ல, அவர் ஜாலியா வந்து போன வருஷத்தோட காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த வருஷத்தை போட்டாங்க. நிறைய இது கிராஃபே போடல, டேட்டாவே போடல, எல்லாமே அப்பெண்டிக்ஸ். இதெல்லாம் போன வருஷம் கிராஃபா அழகா இருக்கும், இப்போ எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை கிராஃபா மாத்துறதுக்கு ஒரு ஒர்க் அது பண்ணல. தட் இஸ் தி இஷ்யூ ஹியர். ஸோ இந்த டேட்டா நம்ம எல்லா வருஷமும் பார்க்கறது தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கூல்ஸ். ஸோ கேர்ள்ஸ் டாய்லெட் வந்து எல்லாமே இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். நம்ம இதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பாய்ஸ் டாய்லெட்ஸ் ஆர் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் ஸ்வச் பாரத் ஸ்கீம்னால. ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைப்ரரி ரீடிங் ரூம் ஃபெசிலிட்டியும் 87% இருக்கு. ஸோ நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது எலக்ட்ரிசிட்டி வந்து 89 இருக்கு. ஸோ இன்னும் 10% ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் ஸ்கூல், இப்போ இந்த ரூம்ல எலக்ட்ரிசிட்டி இருந்தும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா எப்படி இருக்கும் ஸ்கூல்லங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ 89% ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல தான் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கு. அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா 47% ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல தான் கம்ப்யூட்டர் இருக்கு. So in this modern era, computer and internet is a very important things in schools. Only 47% and 33% of the schools are having computer and internet. அப்படிங்கிறது it's a very important data with respect to digital divide. இப்படி இருக்கும்போது how can we ensure modern day education to the children? So ஸ்கூல்ல நடக்கிற ஹெல்த் செக்அப் வந்து it has declined. The only thing which has declined is health checkup. பேண்டமிக்னால லாக்டவுன் இருந்ததுனால ஹெல்த் செக்அப் வந்து 2 வருஷமா கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த ஸ்டார். ஸோ மற்றபடி வந்து நம்ம இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், இது 3 தான் நம்ம நோட் பண்ணணும். இன்னும் டாய்லெட் இல்லை. இன்னும் வந்து டாய்லெட் வந்து 2.5% ஸ்கூல்ஸ்க்கு போல கேர்ள்ஸ் டாய்லெட், அது வந்து நம்ம வந்து கொண்டு போயிடணும். இங்கே வந்து 3.7. ஸோ தட் இஸ் a huge gap which was bridged now. பட் நம்ம இப்போதைக்கு மாடர்ன் ஏராக்கு நமக்கு தேவைப்படுற இண்டிகேட்டர்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி, கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் தான். ஓகே, ஏன்னா டிஜிட்டல் டிவைடுங்கிற ஆன்சர் ரேட்டிங் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான டேட்டா. 47 and 33. ஸோ அதுதான் நேற்றுக்கு என்கிட்ட கேட்டாங்க மெயின்ஸுக்கு எப்படி இதுல இருந்து நோட்ஸ் எடுத்து வைக்கிறது. எக்கனாமிக்ஸ் சர்வே முடிஞ்சிச்சு, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சிருக்கீங்க. அதுல இருந்து மெயின்ஸுக்கு ஒரு தனி டேட், இதெல்லாம் மெயின்ஸுக்குன்னு அப்படின்னு ஒரு 5 பேஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பேஜ்க்கு வர மாதிரி லிஸ்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதே போட்டு தனியா ஒரு டேட்டா. அந்த டேட்டா வந்து கேன் ரீட் பிஃபோர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ்ல இருந்து எதாவது படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சு வச்சுக்கணும். ஸ்கில்ஸ்க்கு படிச்சு வச்சா போதும். ஆனா மெயின்ஸுக்கு தான் நோட்ஸ் எடுக்கணும். எடுத்து வச்சு மெயின்ஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ லைனா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஜுகேஷன் ரிலேட்டடா கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் வழக்கம் போல. ஃபர்ஸ்ட் வந்து PM ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கூல்ஸ், PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஸ்கூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸ்ரீனா வந்து ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஓகே, PM ஸ்ரீ அப்படின்னு சொல்லி PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா ஒன்றும் இல்லை, மாடல் ஸ்கூல்ஸ். டெல்லி கவர்மெண்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் அது ஆல் இந்தியா லெவல்ல தே ஆர் பிளானிங் டு ரெப்ளிகேட் இட். ஸோ என்ன அப்படின்னா அதுல இருந்து ரெப்ளிகேட் பண்றாங்கிறது அவங்க சொல்லல, நானா சொல்றது தான். பட் அதுதான் கான்செப்ட். என்னதுன்னா மாடல் ஸ்கூல்ஸை கிரியேட் பண்றாங்க. ஒரு பெஸ்ட் மாடல் ஸ்கூல்ஸை எல்லா ஊர்லயும் கிரியேட் பண்ணிட்டு அதுல பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து பெஸ்ட் இது கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு காட்டிட்டோம்னா அதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே அதை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தே ஆர் கிரியேட்டிங் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஷோகேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த ஸ்கூல்ஸ்ல ஒரு முக்கியமான ஹைலைட் என்னதுன்னா NEP இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போறோம். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை டோட்டலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டி இது இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இங்க இருக்குன்னு நம்ம காட்டிட்டா தட் வில் பி தி டெஸ்டிமோனி அப்படிங்கிறது இன்னொரு ஐடியா ஆஃப் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ். So best model school with respect to infrastructure and new education policy which will be implemented in Sri schools and அதுதான் இதோட பிளான். ஓகே, so it's a centrally sponsored scheme. அப்புறம் national curriculum framework. ஓகே, national curriculum framework of 5+3+3+4 வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 3 வருஷம் கிண்டர் கார்டன், pre-KG, LKG, UKG. அது வந்து இதுக்கு பேட்டரி மாத்தணும்ல, pre-KG, LKG, UKG அப்படின்னு 3 வருஷம் கிண்டர் கார்டன். அப்புறமா வந்து you will have first standard, second standard. அதான் வந்து 5. 3 கிண்டர் கார்டன் and 2 first standard, second standard. ஸோ அதை முடிச்சுட்டு 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. அதான் வந்து 5+3+3+4. நம்ம இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல we just started off from the first standard. 6 வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற கணக்குல தான் நம்ம பிளான் பண்ணோம் தவிர கிண்டர் கார்டனுக்கு நம்ம ஃபோக்கஸே பண்ணல. நியூ எஜுகேஷன் பாலிசியோட முக்கியமான ஸ்டெப் என்னதுன்னா கிண்டர் கார்டன் எஜுகேஷனையும் கவர்மெண்டோட எஜுகேஷன் ஆம்பிட் குள்ள கொண்டு வந்து அதற்கு ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா இதோட முக்கியமான ஆஸ்பெக்ட் which is part of our டிபிஎஸ்பியில் அதுதானே இருக்கு. இப்போ கிண்டர் கார்டன் எஜுகேஷன் கொண்டு போகணுங்கிறது தான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஷுட் பி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் ரோல் அப்படின்னு டிபிஎஸ்பியில் இருக்கு. ஸோ அதுதான் வந்து 5+3+3+4 இதோட பைலட். அப்புறம் வந்து அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலோட ஃபோக்கஸ் என்ன அப்படிங்கிறது தான் பால் வாட்டிகா. பால் வாட்டிகா அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கான கல்வியில என்ன கொண்டு வரப்போம், காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட்
சைக்கோமோட்டார் எபிலிட்டிஸை டெவலப் பண்ற மாதிரியும் ஏர்லி லிட்ரஸி அண்ட் நியூமரசி வரா மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இந்த முதல் 5 வருஷம் பார்க்க போறோம். முதல் 5 வருஷத்தோட கரிக்குலம் என்ன அப்படின்னா, அந்த கரிக்குலம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் தான் இந்த பால்வாட்டிகா ஸ்கீம். இந்த பால்வாட்டிகா ஸ்கீம் வந்து நம்ம 49 கேந்திரிய வித்யாலயாஸ்ல மாடலா நம்ம கொண்டு வர போறோம். ஓகே, வாட்டிகானால எனக்கு அந்த தலைமுடி ஹேர் ஆயில் தாங்க. ஸோ காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் எபிலிட்டிஸை வந்து we are giving. ஸோ அந்த பொம்மையை வச்சு விளையாட போகும்போது கை மூவ்மெண்ட்ஸ்னால சைக்கோமோட்டார் எபிலிட்டிஸ் will develop. அப்பார்ட் ஃப்ரம் தட் பேசிக் நியூமரசி அண்ட் லிட்ரஸி, எண்ணும் எழுத்தும் அந்த மாதிரி வந்து we are bringing. டாய் பேஸ்ட் பெடகாகி, பொம்மைகள் மூலமா தான் வந்து we are going to give the education in the first 5 years. First 5 yearsல more of toys and play and activity based education தான் இருக்குமே தவிர not the conventional education அப்படிங்கிற மாதிரி ஐடியால தான் கொண்டு வராங்க. பட் அந்த மாதிரி எஜுகேஷன் வந்து கொண்டு வரும்போது பேரண்ட்ஸே வந்து அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த இஷ்யூ பத்தி தான் நம்ம 82nd எடிஷன்ல பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? 82nd எடிஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா, when they are trying to build this toy based pedagogy, most of the parents are objecting. How to you are going to influence the parents, persuade the parents to accept this kind of pedagogies அப்படிங்கிறது தான் அந்த எடிட்டோரியல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ that's what I added. ஸ்கிரீனிங் டூல்ஸ் மொபைல் ஆப் ப்ரெஷஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷஸ்ட். ஸோ த டேர்ம் ப்ரெஷஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வாட், த டேர்ம் ஸ்வயம் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கேட்டாங்களே, இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு, அந்த மாதிரி ப்ரெஷஸ்ட் அப்படிங்கிறது கேட்கலாம். ப்ரெஷஸ்ட் அப்படின்னா என்னதுன்னா ஏர்லி ஸ்கிரீனிங். குழந்தைகளுக்குலாம் வந்து மெடிக்கல் செக்அப் பண்ணி தே ஆர் ஸ்கிரீனிங் வெதர் இஃப் தே ஆர் ஹேவிங் எனி ஏர்லியர் டைம்ல ஏதாவது உடம்புல இஷ்யூஸ் இருக்கிறத முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டா ஈஸிலி வி கேன் கியூர் அப்படிங்கிறதுக்காக டோட்டல் பாடி ஸ்கிரீனிங்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மெடிக்கல் செக்அப்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ப்ரெஷஸ்ட் அப்படின்னு. Screening tools for specific learning disabilities. Disability screening mobile app has been launched covering 21 disabilities including those mentioned in the Right of Persons with Disabilities Act. So அந்த ஸ்கிரீனிங்காக தான் ப்ரெஷஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கும். ஸோ நோட் டவுன் தி நேம்ஸ். நேதி கூட நம்ம பார்த்தோம்ல, நிதி, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. National Credit Framework. National Credit Framework is being implemented. It's a very important scheme. அவ்வளோதான், எக்கனாமிக் சர்வேல நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க் இஸ் பீங் இம்ப்ளிமெண்டட் டு பிரிங் தி யூனிஃபைட் கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ நான் அதில் என்ன நடத்துறது? ஸோ நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க்னா என்ன அப்படின்னா, நீங்க காலேஜ்ல ஒரு கோர்ஸ் படிக்கிறப்போ கிரெடிட்ஸ் தருவாங்கல்ல, ஒரு சப்ஜெக்ட் முடிக்கும் போது அந்த கிரெடிட்ஸோட டோட்டல் நம்பர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு சிஜிபிஐ கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு கோர்ஸ், ஒரு செமஸ்டர், ஒரு சப்ஜெக்ட் முடிச்சா ஒரு கிரெடிட். அந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க். அதுல வந்து நீங்க ஸ்கூல்ல படிக்கும் 11th 12th படிக்கும் போது ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணீங்கன்னா அந்த கிரெடிட் கூட உங்களோட காலேஜ் எஜுகேஷன் கிரெடிட்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. காலேஜ் எஜுகேஷன்லேயே நீங்க உங்க காலேஜ் மட்டும் இல்லாம வேற காலேஜஸ்ல படிச்சாலும் அது வந்து அட் அ டைம் நீங்க 2 காலேஜஸ்ல கண்டே டிகிரி, அதே மாதிரி ஒரு காலேஜை படிச்சுட்டு இன்னொரு காலேஜ்ல ஒரு சின்ன கோர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த கிரெடிட்டும் உங்க இதுல ஆட் ஆயிடும் அப்படின்னு கிரெடிட்ஸ்ல வந்து ஃபிளெக்சிபிள் ஃப்ரேம்வொர்க்கை கொண்டு வந்திருக்காங்க. உங்க காலேஜ் கொடுக்குற அந்த 42 சப்ஜெக்ட் தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இல்லாம. ஓகே, எலக்டிவை சூஸ் பண்ணவே இங்க ஃப்ரீடம் இல்லை. அவங்களே வந்து இந்த வருஷம் நாங்க இந்த எலக்டிவ் தான் எடுக்க போறோம், எல்லாரும் அதே படிச்சுக்கோம். எங்க எலக்டிவ்க்கு மீனிங் என்னன்னு போய் பாருங்க. எலக்டிவ்னா எங்களுக்கு எது ஆர்வமோ அதை நாங்க செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்டதான் நம்ம ஊர்ல இருக்க சுச்சுவேஷன். பட் நம்ம பாலிசி மேக்கிங்ல தான் இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்டார்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசர்ச். ஸோ இது வந்து ஒரு வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட். இது எதுக்குன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ், அதான் ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் பத்தி எக்கனாமிக் சர்வேல இது ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங்காகவும் they are bringing. நம்ம இந்த நிஷ்டா அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம்ல, that is a different thing. வித்யாஞ்சலி is a voluntary initiative. கல்வியை தானமா பண்றது வித்யாஞ்சலி. So it's a kind of இதுதான் வந்து நம்ம இல்லம் தேடி கல்வி kind of system தான், அதான் வந்து வித்யாஞ்சலி. So voluntary people, so people who want to give back to the society, நீங்க என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து டியூஷன் எடுக்கலாம். இல்ல ஏதாவது ஃபேக்கல்டி கொட்ராக்குறை இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நான் இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சா நீங்க போய் மேக்ஸ் சொல்லி தரலாம், சயின்ஸ் சொல்லி தரலாம், உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அதான் வந்து வித்யாஞ்சலி. இது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் வித்யாஞ்சலி. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு இம்ப்ரூவ் தி கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் யூ கேன் கான்ட்ரிபியூட் பேக். இதான் இல்லம் தேடி கல்வியும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இதோட செகண்ட் காம்பனன்ட் வந்து டொனேஷன். நீங்க வந்து கேஷாவோ கைண்டாவோ டொனேட் பண்ணலாம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நான் கம்ப்யூட்டர் வாங்கி தரேன், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நான் ஃபேன் வாங்கி தரேன், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நான் கரண்ட் கனெக்ஷன் எடுத்து கொடுக்குறேன், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நான் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டால எதெல்லாம் கம்மியா இருக்கோ அதெல்லாம் உருவாக்கி தரணும் அப்படின்னா நீங்க வித்யாஞ்சலியோட செகண்ட் காம்பனன்ட்ல யூ கேன் டொனேட் டு ஸ்கூல்ஸ் அண்ட் தே ஆர் லிங்கிங் இட் வித் சிஎஸ்ஆர் ஆல்சோ. ஸோ இதான் வந்து வித்யாஞ்சலி அப்படிங்கிற இந்த காம்பனன்ட். ஓகே, ஸோ வித்யாஞ்சலி, ஸ்டார்ஸ் அண்ட் நேஷனல் கிரெடிட்ஸ் ஃப்ரேம்வொர்க்.
நேஷனல் கிரெடிட்ஸ் ஃப்ரேம்வொர்க்லேயே 3 இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் ஃப்ரேம்வொர்க், ஹையர் எஜுகேஷன் ஃப்ரேம்வொர்க், ஸ்கில்ஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு 3 இருக்கும். ஸோ அதை பற்றி போய் படிங்க டீட்டெயிலாக. சரி, அதெல்லாம் நானா சொல்றது, ஓகேவா? இப்போ இதுல என்ன டவுட்னா, எக்கனாமிக் சர்வேயோட டிஸ்கஷன் செஷன்னா என்ன, எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டதை டிஸ்கஸ் பண்றது. அதையும் தாண்டி ஐ ஹேட் டு ஆட் சம்திங். ஸோ இப்போ நான் நிறைய விஷயம் நான் ஆட் பண்ணி சொல்லும்போது எது எக்கனாமிக் சர்வேல இருக்கு, எது நான் ஆட் பண்றீங்கிறது உங்களுக்கு தெரியாம போகும். அதனால தான் ஜஸ்ட் டெல்லிங், இதை நான் ஆட் பண்ணி சொல்றேன். நான் சம்டைம்ஸ் வந்து இந்த ஒரு லைன் மட்டும் காட்டிட்டு போனேன்னா இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாமலே போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சுப்பீங்க. எக்கனாமிக் சர்வேல எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் தான் இதை அடிஷனலா சொல்றேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் செல்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஹையர் எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ நம்ம எவ்வளவு நேரமா ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்துருந்தோம். நம்ம கமிங் டு ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன்ல 27% ஆஃப் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் 25 in 20 and it is 21ல it became 27. இது வந்து நம்ம 50 ஆக்குறது தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட எய்ம். ஓகே, ஸோ இதான் தமிழ்நாட்டில் we were discussing. தமிழ்நாடு இஸ் ஆல்ரெடி ஹேவிங் 49 அப்படிங்கிறது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஸோ நம்ம செகண்டரி எஜுகேஷன்ல பார்த்தோம்ல 79ல செகண்டரி எஜுகேஷனோட என்ரோல்மெண்ட். ஹையர் எஜுகேஷனுக்கு it is coming to 27. That is a huge gap where many people are dropping out without coming to these colleges. ஸோ அதை தான் நம்ம எதர் அவங்களுக்கு ஒரு வொகேஷனல் ட்ரைனிங்கோ இல்லை காலேஜ் எஜுகேஷனோ கொடுத்துட்டா we can create a good demographic dividend. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன பண்றாங்க, எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செல்லுங்கிறதே ஒன்று தனியாக கொண்டு வரணும். ஏன்னா இந்தியாவில் ரிசர்ச்சஸ் கம்மியாக இருக்கு, பேட்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு தான் பார்க்குறோம். அதை பூஸ்ட் பண்ணோம்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் செல்ஸ் இன் ஆல் காலேஜஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக they are establishing a research development cell in all colleges கொண்டு வரணுங்கிறதுக்காக they are bringing in this scheme. இது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பண்றாங்க. அதே மாதிரி லேட்டஸ்டா கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் பர்சூவிங் 2 அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அட் அ டைம் 2 காலேஜ்ல 2 டிகிரி ஒரே டைம்ல படிக்கலாம் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை வந்து முன்னாடி பண்ணலாம், ஒன்னு ஓப்பன்ல ஒன்னு நார்மல்ல பண்ணலாம். இப்போ அது வந்து ஈஸி ஆக்கி அந்த ஃப்ரேம் ஒர்க் இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க நிறைய டிகிரிஸ் வாங்கலாம். ப்ரொவைடிங் ஃபிளெக்சிபிள் curricular structures to enable creative combinations of disciplines to study. So western countries-ல இது ஒரு நார்மல் விஷயம். நிறைய பேர் வந்து இப்போ நீங்க ஒரு சைடுல வந்து அவங்க எலக்ட்ரானிக்ஸ் படிப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சைக்காலஜி இப்படி படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம UPSC ஆஸ்பிரண்ட் மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து சோஷியாலஜி படிப்பாங்களே அந்த மாதிரி. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து நான் ஜாகிரபி படித்தேன். அந்த மாதிரி வந்து ஃபிளெக்சிபிள் எஜுகேஷன் ஃப்ரேம்வொர்க்ல எல்லாமே they will be giving. So combinations of disciplines at multiple entry and multiple exist. Multiple entry, multiple exist na enna? That's an interesting thing of NEP. நீங்க காலேஜ்ல சேர்றீங்க, 3 வருஷம் படிச்சா டிகிரி. ஸோ 3 வருஷம் படிக்காம நீங்க 2 வருஷத்துல அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆயிடும், உங்களுக்கு அதுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடுது, அரியர் ஆயிடுது. நீங்க என்ன பண்ணலாம், 2 வருஷம் படிச்சுட்டு இப்போ நான் பிரேக் எடுத்துக்கிறேன், ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்து 3வது வருஷம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்புறம் வந்து கூட 3rd இயர் படிச்சு வாங்கிக்கலாம். நீங்க அந்த நடுவுல எல்லாம் வந்து அரியர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி you can take a break and come back and they are making it flexible. Okay, ஸோ அதுதான் வந்து மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட். ஓகே, அண்ட் லாஸ்ட் வந்து அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் அப்படின்னு நான் சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அகில பாரதிய சிக்ஷா சங்கம், நான் இதை பார்த்தோன்னே எனக்கு ஏபிபி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, என்ன எக்கனாமிக் சர்வேக்குள்ள கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தா சிக்ஷா சங்கமம் அப்படின்னு இருந்தது. ஸோ அகில பாரதிய சிக்ஷா சமகம், அகில பாரதிய சிக்ஷா சமகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ எஜுகேஷன் கான்க்ளேவ் which is conducted by government of India in Banaras Hindu University in Varanasi. இது என்னதுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிஸோடைய வைஸ் சான்சலரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆல் தி யூனிவர்சிட்டிஸ், எல்லா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்ஸையும் இன்வைட் பண்ணி they conducted a mega educational conclave for 3 days to discuss about the reforms to be done with respect to national education policy. எல்லா யூனிவர்சிட்டிலையும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு போறதுக்காக எப்படி வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம கான்க்ளேவ் ஒன்று போயிட்டு வந்தோம்ல, அதே மாதிரி வாரணாசியில பண்ணாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம போயிட்டு வந்ததுக்கு அதுக்கு பெருசா வித்தியாசம் இல்லை, அதேதான். அதே வாரணாசியில பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அகில பாரதிய சிக்ஷா சமகம் அப்படின்னு. அன்னைக்கு அந்த ஈவெண்ட்ல கூட நலந்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. Just now we had a conclave in Varanasi where I used the same presentation, I'm using it again அப்படின்னு சொல்லி தான் நலந்தா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வாரணாசின்னு சொல்லும்போது என்னன்னு புரியல, எக்கனாமிக் சர்வே படிக்கும் போது தான் இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு புரியுது. ஸோ அகில பாரதிய சிக்ஷா சமகம், நலந்தா யூனிவர்சிட்டியோட இமேஜஸ் காட்டினாங்களே வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அகில பாரதிய சிக்ஷா சமகம் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ காலேஜ் யூத் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஆப்ஷன்ல இருந்தா அதை எலிமினேட் பண்ணிடுங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு யூனிவர்சிட்டி
எஜுகேஷன் கான்க்ளேவ். ஸோ எஜுகேஷன் இதோட முடிஞ்சிச்சு. இதெல்லாம் தான் ஸ்கீம்ஸ் இந்த வாரம் எக்கனாமிக் சர்வேல கூறப்பட்டுள்ள ஸ்கீம்ஸ். அடுத்து வந்து ஸ்கில்லிங். ஆக்சுவலி எக்கனாமிக் சர்வேல இது அப்படியே ஒரு பேராகிராஃபா இருந்தது தான் இங்க நான் போட்டிருக்கேன். இத்தனை ஸ்கீம்ஸ் நாங்கள் ஸ்கில்லிங்ஸ்க்காக பண்றோம் அப்படின்னு they have said. ஓகே, ஸோ ஐ cannot explain all these schemes. உங்களுக்கு புரியுது இல்ல? ஆனா ஸ்கில்லிங்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு இவ்வளோ இருக்கு. These are all the schemes which is part of Skill India mission. Okay, I'll just read it out for you. दीन दयाल उपाध्याय ग्रामीण कौशल्य योजना, रूरल सेल्फ एम्प्लॉयमेंट ट्रेनिंग इंस्टीट्यूट स्कीम्स, दीन दयाल अंत्योदय नेशनल अर्बन लाइवलीहुड मिशन. அப்புறமா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்ப்ளிமெண்டிங் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, ஜன் சிக்ஷான் சன்ஸ்தன், நேஷனல் அப்ரசன்டிவ் பார்த்தோடனே நமக்கு ஏபிபிஆர்இ பரீட்சைக்கு போறேன், அதுதான் நேஷனல் அப்ரசன்டிகல் ப்ரொமோஷன் ஸ்கீம் அண்ட் கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம். இத்தனை ஸ்கீம்ஸ் வந்து we are doing. இதுல மிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிராமின் கௌஷல் யோஜனா ரூரல் ஏரியால ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஐடிஐஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்றதுக்கான ஒரு தனி ஸ்கீம். அதே மாதிரி வந்து லைவ்லிஹுட் மிஷன், நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் வந்து இட் இஸ் அ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்கீம். அதுல மூலமா they are having a skilling component. livelihood mission is about self help groups and self employment opportunities now. livelihood mission அதுல ஒரு ஸ்கில்லிங் காம்பனன்ட் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல நீங்க புதுசா பாக்குறது வந்து ஜன் சிக்ஷான் சன்ஸ்தன். ஜன் சிக்ஷான் சன்ஸ்தன்ஸ்னா அடல்ட் எஜுகேஷன், அதாவது நியோ லிட்ரேட்டும் இல்லிட்ரேட் பீப்புள் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன். அடல்ட் எஜுகேஷன்னா இல்லிட்ரேட்டா இருந்து முதியோர் கல்வி, பெரியவர்கள் கல்வி, அதாவது இல்லிட்ரேட்டா ஆயிட்டு 40 வயசு ஆகியும் படிக்காம இருக்கிறவங்களுக்கு பேசிக் லிட்ரஸி கொடுக்கறது அந்த அடல்ட் எஜுகேஷன். அது செக்ஸ் எஜுகேஷன். ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வேற வேற. செக்ஸ் எஜுகேஷன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அடல்ட் எஜுகேஷன். So Jan Shikshan Sansthan is adult education scheme. They are trying to give the basic literacy to adults who are illiterates or neoliterates. So illiterateனா யாரு? எழுத படிக்க தெரியாதவங்க. நியோலிட்ரேட்னா என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மலா ஸ்கூல்ல போயிட்டு கத்துக்காம அவங்களே அனுபவம் மூலமா ஓரளவு கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களே அவங்கள நியோலிட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்க நியோலிட்ரேட்டையும் இல்லிட்ரேட்டையும் பிடிச்சி அந்த எனக்கு அதனாலே நாட்டாம படம் தான் அந்த அந்த அதுதான் வந்து ஜன் சிக்ஷா சன்ஸ்தான். டீச்சர் எனக்கு தெரியாது சோ அதுதான் நமக்கு வேற வழியே இல்லை. அதான் ஞாபகம் வருது, அதுதான் சொல்ல வேண்டியது. இல்ல நாட்டாம பாக்யராஜ் படமா? ரெண்டுத்துலயும் டீச்சர் வருவாங்க அதுல. அதனால வந்து எந்த டீச்சர் முந்தானை முடிச்சுலயும் டீச்சர் வராங்க, நாட்டாமலையும் டீச்சர். சரி அது இப்ப டிபேட் இல்லையா? அப்படியா? ரெண்டுத்துலயும் டீச்சர் வருவாங்க, ரெண்டுத்துலயும் டீச்சர் வச்சு ஒரு கான்ட்ரவர்சியல் இது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து அப்ரசன்ட்டுகளுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் தராங்க. அதாவது ஐடிஐல படிச்சவங்களுக்குலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸ்மெண்ட் உருவாக்கி தரதுக்கு தான் இந்த அப்ரசன்டிஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம். கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம்ஸ்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கிராஃப்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிராஃப்ட்ஸ் அழிஞ்சு போகாம இருக்கணும்னா அது அடுத்த ஜெனரேஷன் ட்ரைனிங் கொடுத்து காப்பாற்றணும். அதுதான் கிராஃப்ட்ஸ்மேன் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் we are doing. அதே மாதிரி வித் எய்ம் டு மேக் இந்தியா ஸ்கில் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு நம்ம நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இன்டர்நேஷனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இஸ் இம்ப்ளிமெண்டிங் பாடி டு இம்ப்ளிமெண்ட் ஆல் திஸ் ஸ்கீம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கார்பரேஷன் இருக்கு. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இஸ் அ கம்பெனி ஸ்டார்டட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். அது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நம்ம ஆரம்பிச்சது. அதுல இன்டர்நேஷனல் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்குன்னா ஃபாரின்ல போயிட்டு ஃபியூச்சர்ல வேலை செய்யறாங்கல்ல அவங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுக்காகவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தே ஆர் ஹேவிங் டைஅப்ஸ் வித் மெனி ஃபாரின் கண்ட்ரிஸ். அவங்க ஊர்ல அப்ரசன்ட்டுகள் தேவைப்படுறாங்கன்னா அவங்க கூட டைஅப் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன விதமான ஸ்கில் ட்ரைனிங் வேணுமோ அந்த ஸ்கில் ட்ரைனிங் இங்கே கொடுத்து அவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரி வைக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டே அஃபிஷியலா ஃபாரின் கண்ட்ரி வைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் தி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இன்டர்நேஷனல்ஸ் திங். ஓகே, ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அப்படிங்கிற நெட்வொர்க் மூலமா தே ஆர் கோயிங் டு ஹேவ் அ டைஅப் வித் தி மெனி இந்தியாவில் இருக்கிற ஐடிஐசியும் குளோபல் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயர்ஸ்க்கு ஒரு டைஅப்ஸ் கிரியேட் பண்ணி தே ஆர் கிவிங் தி எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சங்கல்ப் வந்து நமக்கே தெரியும். இட்ஸ் வேர்ல்ட் பேங்க் அசிஸ்டன்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா மார்க்கெட்ல என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அந்த ஸ்கில்ஸ் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல போதா அப்படிங்கிறது தே வில் பி என்ஷூரிங் இன் திஸ்.
So decentralized skilling initiative align skill development programs with the local demand and aspirations of the youth. Modern day skills எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் another skill development program. So நம்ம நிறைய பார்க்குறோம். வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட்னா தனியா 2-3 பார்த்துட்டு வரும். செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்ட், ரேம்ப் அப்படின்னு நேற்றுக்கு 2 பார்த்தோம். இன்னைக்கு வந்து சங்கல்ப் பார்க்குறோம். இந்த மாதிரி இதுதான் ஸ்டேட்மெண்ட்ல வரும். இட் இஸ் a வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ப்ரோக்ராம். ஒரு வாட்டி ஒரு கேள்வி வந்தது. ஆப்ஷன்ஸ்ல என்னதுன்னா ஸ்கீமோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கரெக்ட். யார் ஃபண்டட் அப்படிங்கறத 4 ஆப்ஷன்ஸ்ல மாறுது. 4மே 3 லைன் ஸ்டேட்மெண்ட். அவங்க எப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க? 4மே 3 லைன் ஸ்டேட்மெண்ட். 4த்துலயும் வந்து அது என்ன ஸ்கீம்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இட் இஸ் ஃபண்டட் பை தெம்னு முடியும். ஸோ யாரு ஃபண்ட் பண்றாங்கிறத வச்சுதான் அதை கண்டுபிடிக்கணும். ஆனா அதை படிக்கிறதுக்கே 3 லைன் முடிச்சு படிக்க வேண்டியதா இருந்தது. அந்த மாதிரி தான் தே ஆர் பிளேயிங் மைண்ட் கேம்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மிச்சம் நீங்க டைரக்டா அந்த ஸ்கூல்ல ஆப்ஷன் கூட படிக்காம வேர்ல்ட் பேங்க் பார்த்துட்டு ஒரு வாட்டி யூ கேன் பி கான்ஃபிடென்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் see it. அப்புறம் பிரதான் மந்திரி தக்ஷதா और குஷல்தா சம்பன் ஹிட்டகிரஹி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இதுதான் வந்து பிஎம் தக்ஷ் அப்படிங்கிற இந்த ஸ்கீம். ஸோ இட் இஸ் அ ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் ஃபார் தி மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஃபேமிலி ஹூ ஆர் ரெஸ்கியூட். அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷனுக்காக தே ஹவ் brought this ஸ்கீம். பட் அதுக்காக பேர் இப்படியா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பூஜா கரானா ஹேங்கிற மாதிரி தான் ஸ்கீம்ஸ் படிக்கிறப்போ நமக்கு இப்படிதான் இருக்கு. பூஜா கரானா ஹே அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து they are giving. Pradhan Mantri Dakshta और Kushalta Sampan Hitagrahi. It's a national action plan for skilling marginalized person including scheduled caste, backward classes and safai karmacharis. அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் காம்போனன்ட் வந்து இதுல இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட சுப்ரீம் கோர்ட் ஆஸ் 10 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம மனோஜ் கேட்ட மாதிரி. ஸோ அதனால வந்து தட் இஸ் தி ரீசென்ட் திங் விச் ரிகார்டிங். நேத்திக்கு ஒரு சூப்பர் ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்களா? நம்ம ரொம்ப நாளா 70 வருஷம் கழிச்சு இப்போதான் அவங்களுக்கு தோணி இருக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம கரெக்டா அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ரிசீவ்டு ஃபார்மல் ஒகேஷனல் ட்ரைனிங். ஸோ இதுல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இதுதான். இங்க வந்துருங்க, வேற எதுவும் பார்க்காதீங்க, இங்க வந்துருங்க. 4.1% ஆஃப் யூத் தான் இந்தியால ஒகேஷனல் ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் அண்டர்கோ பண்றாங்க. 3.3% ஆஃப் தி ஒர்க்கிங் ஏஜ் ஃபோர்ஸ் தான் இந்தியால ஸ்கில்டா இருக்கு. இந்த மாதிரி ஒகேஷனல் ஸ்கில்ஸ்ல தான் ஸ்கில்டா இருக்காங்க. ஐ மீன் வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் மத்தவங்க காலேஜ் படிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்ல போயிட்டு காலேஜ் எஜுகேஷன் இல்லாம ஐடிஐ எஜுகேஷன் ஆர் ஸ்கில் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஸ்பெஷலைஸ் ஆகிறவங்க 3.3 தான். அந்த 3.3 அதிகப்படுத்துறோம். இப்போ நம்ம பாக்குறோம்ல 79 ஃபார் ஹையர் எஜுகேஷன், 79 ஃபார் செகண்டரி எஜுகேஷன், 27 ஃபார் ஹையர் எஜுகேஷன். அந்த டிராப் அவுட் ரேஷியோ ஏன் அவ்வளவு நடக்குது? அந்த டிராப் அவுட் ஆனவங்க எல்லாரையுமே இதுக்குள்ளேயாவது கொண்டு வந்து let us give them a skill and make them productive அப்படிங்கிற ஐடியாலையாவது we have to do அப்படிங்கிறதா we have to see. So 3.3% of the working force population is skilled அப்படிங்கிறதா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும். Okay, this is one important data. So இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜ் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. ஒரே இமேஜ்ல கடந்த 7 வருஷத்துல கவர்மெண்ட் ஹெல்த்துக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரே போட்டோல காட்டுறாங்க. இந்த போட்டோவை நீங்க நான் பிடிஎஃப் போடும்போது நீங்களும் அப்படியே பார்த்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்களும் இந்த போட்டோ தான் போட்டு இதுக்கு எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்கல, பட் நல்லா இருந்தது போட்டோ. டைம்லைன் வாட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் லாஸ்ட் ஃப்ரம் 2014. So it's a very important photograph. இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, இதெல்லாம் ஜஸ்ட் நேம்ஸ் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் செக்டர். ஹெல்த் ரிலேட்டடா ஒரு எஸ்ஏ வந்தாலும் இல்லை ஹெல்த் செக்டர் ரிலேட்டடா எது இருந்தாலும் எல்லாமே படிச்சுக்கணும். அட் தி சேம் டைம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகே, நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்து பாக்குறப்போ இதுல இருக்கிறது எல்லாமே லைக் இதுல இருக்க பாதி முக்காவாசி விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுரக்ஷித் மாத்ரித்வ அஸ்பான், அதே மாதிரி இ சஞ்சீவினி தெரிஞ்சிருக்கும், சான்ஸ் இஸ் ஃபார் நிமோனியா. ஸோ மிஷன் இந்திரதனுஷால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 7 வேக்சின், இப்போ 12 வேக்சின். மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட்ல வந்து தே ஹவ் இன்க்ரீஸ் தி மெட்டர்னிட்டி லீவ், உஜ்வால் யோஜனா, டயாலிசிஸ் மிஷன், இந்த மாதிரி போஷான் அபியான், அனிமியா முக்த் பாரத். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் யூ வில் நோ. தெரியாத ஸ்கீம்ஸ் மட்டும் எடுத்து படிச்சிருங்க. ஓகே, ஸோ நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து 5 வந்திருக்கு. ஸோ இது வந்து டேட்டா தான்.
we are not going to discuss anything, I will just show you. National Family Health Survey 5 வந்து 2019-21 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த National Family Health Surveyல எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் they have shown. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணி பாக்குறப்ப ஜஸ்ட் ஹேவ் அ லுக். இதுல லுக் பார்த்துட்டு எந்த டேட்டாவை நீங்க உங்களுக்கு ரெலவெண்டா தேவைப்படுமோ அதை எடுத்துக்கலாம். லைக் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து பிலோ ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் போயிருக்கு. ஃபேமிலி பிளானிங் அடாப்ஷன் வந்து 66% ஆயிருக்கு. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி வந்து 88% ஆஃப் தி டெலிவரிஸ் இன் இந்தியா இஸ் இன்ஸ்டிடியூஷனல் பிகாஸ் ஆஃப் ஜனனி சுரக்ஷா, ஜனனி சிசு சுரக்ஷா, மாத்ரு வந்தன யோஜனா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்னால. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் ஹஸ் டிக்ளைன்ட் டு 35. நியோநாட். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டண்டிங் வந்து 38ல இருந்து 35 ஆயிருக்கு. அந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள்லாம் வில் பி கெட்டிங் ஹியர். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. பிடிஎஃப்ல இருந்து எது உங்களுக்கு மெயின்ஸுக்கு தேவையோ இது ஒரு ரெடி ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ரெடி ரெஃபரன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஓகே, ஜஸ்ட் டேட்டா எதுலலாம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஓகே, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் இஸ் கம்மிங் பிலோ தி ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். அப்படின்னா என்ன மீனிங்? ஸோ பாப்புலேஷனோட growth வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்டெபிலைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாப்புலேஷன் growth 2047க்கு அப்புறமா ஸ்டெபிலைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றோம்ல, இதோட எஃபெக்ட் அப்போ தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த எக்கனாமிக் சர்வேல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபைண்ட் வந்து இது வந்து ஹிந்துல கூட அடுத்த நாளே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க தனியா ஒரு ஆர்டிகல்லையே. ஸோ நம்ம வந்து ஜன் ஆரோக்கிய யோஜனாவை 2019-20 வந்து லான்ச் பண்ணும்போது ஆயுஷ்மான் பாரத்ல நம்ம அப்போ அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும் அப்படிங்கிற எய்ம்ல வந்து we would have launched it. ஸோ அதுல they would have explained it. when கவர்மெண்டோட ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வில் ஃபால் அப்படிங்கிறது சொல்லியிருக்கும். ஸோ கவர்மெண்டோடைய ஆவரேஜ் health expenditure. So government or health expenditure, when it is increasing, out of pocket expenditure is decreasing. So it declined from 58% to 48%. Government or health expenditure 32 ல இருந்து 40 ஆனதுனால இது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஓகே, so out of pocket expenditure fell from 58 to 48. fancy number அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 58 ல இருந்து 48 அப்படின்னு. So this is one thing. So next வந்து this is the health setup. நம்ம வந்து we are having a sub center 4 sub center 6 sub center ஒன்னு சேர்ந்தா ஒரு primary health center கீழ வரும். primary health centerல 4 primary health center will come under a community health center. இதான் வந்து rural health உடைய hierarchy. sub centerல they won't have any doctor, just ஒரு midwife-உம் 2 health personnel இருப்பாங்க, male female. primary health centerல தான் you will have a doctor and many paramedics. அந்த மாதிரி ஒரு 4 primary health centerக்கு ஒரு community health center இருக்கும். community health centerல தான் specialist இருப்பாங்க, ortho, ஸ்கின், இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இங்க சாதாரண டாக்டர் தான் இருப்பாரு, நார்மல் டாக்டர், ஜுரத்துக்கு மருந்து கொடுக்குறவர் இருப்பாரு. இங்க வந்து ஜஸ்ட் மிட்வைஃப்ஸ் அண்ட் பேசிக் ஹெல்த் பர்சனல் தான் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இதுல சொல்றாங்க. இட்ஸ் டூ மச் ஃபேக்சுவல், நத்திங் டு டேக். ஸோ எதுலலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு? ஸோ சப் சென்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆனால் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படியே தான் இருக்கு. டாக்டர்ஸோட இன் பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு. இந்த மாதிரியான பேசிக் டேட்டா தான் இதுல இருக்கு. நத்திங் ஸ்பெசிபிக் டு டேக் டவுன், ஐ அம் ஜஸ்ட் டிஸ்ப்ளேயிங் இட், தட்ஸ் இட். ஓகே, ஸோ இவங்க வந்து எக்கனாமிக் சர்வேல எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு 4 ஸ்கீம்ஸ் மட்டும் என்னென்னு இருக்கும். இம்யூனைசேஷனுக்காக நம்ம 2 கொண்டு வந்திருக்கோம், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் அண்ட் மிஷன் இந்திரதனுஷ். யூனிவர்சல் இம்யூனைசேஷன்ல கவர் பண்ணாதவங்கள வேக்சின் போடுறதுக்காக மிஷன் இந்திரதனுஷ் கொண்டு வந்தோம். தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் மிஷன் இந்திரதனுஷ். ரெண்டுத்துலயும் இப்போ 12 வேக்சின்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்பர் ஆஃப் வேக்சின்ஸ், என்னென்ன வேக்சின்ஸ் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. மிஷன் இந்திரதனுஷ் 4.0 அதான் கரண்ட்லி இட் இஸ் கோயிங். இ சஞ்சீவனி. ஸோ மிஷன் இந்திரதனுஷ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணுவோம்னா, பிரெக்னன்ட் உமன் ஆல்சோ ஆர் கெட்டிங் வேக்சின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு neonatal tetanus and all these things. So அந்த மாதிரியான விஷயங்களுக்கு they will be getting e-sanjeevani வந்து என்ன? e-sanjeevani is a tele health consultation scheme. So tele health consultation na rural area la doctor specialist doctor consultationsக்காக they have brought this e-sanjeevani and e-sanjeevani OPD அப்படிங்கற இந்த ரெண்டு விஷயங்கள். ஒரு நாளைக்கு 4 lakhs patients are using it during the pandemic timeல. பிசிக்கலா டாக்டர் கிட்ட விசிட் பண்ண முடியாத போது டிஜிட்டலா விசிட் பண்றதுக்காக தான் இந்த e-sanjeevani கொண்டு வந்தாங்க. இட்ஸ் a very important thing. ஆயுஷ்மான் பாரத் பேக்கேஜ் அப்படின்னு ஒரு பேக்கேஜே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேக்கேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அதுல இருக்கு. 52வதுல அந்த பேக்கேஜ் இருக்கு. ஓகே, பேக்கேஜ்ல என்ன கொண்டு வந்தாங்க? ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல ஜன் ஆரோக்கிய யோஜனா, இதான் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட், 5 லட்சம் ரூபாய். 2வது காம்பனன்ட் பிரைமரி
ஹெல்த் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாத்தையும் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரா மாற்ற போறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸும் அதெல்லாம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரா மாற்றி அதில் டயக்னாஸ்டிக்ஸ் மிஷின்ஸ், எக்ஸ்ரே மிஷின்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்க்கு தேவைப்படுற எல்லாமே சப்போர்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அபிம் அப்படின்னு. அது மூலமா they are digitizing the health, digital health records. நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம்ல, டிஜிட்டல் வச்சு எல்லாத்துலயும் ஒன்று இருக்கு. அப்படி ஹெல்த்துக்காக கொண்டு வந்தது தான் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். அது மூலமா எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் ஐடி கார்டு. அதுல அந்த ஐடி கார்டு நம்பர் போட்டீங்கன்னா நீங்க இது வரைக்கும் என்னென்ன டாக்டர்கிட்ட என்னென்ன மருந்து வாங்கியிருக்கீங்க, என்னென்ன இதுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க, என்னென்ன பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு ஹெல்த் மெடிக்கல் ஹிஸ்டரி வில் பி தேர் இன் த டேட்டாபேஸ். ஸோ அந்த டேட்டாபேஸ் மூலமா health accessibility is going to improve அப்படின்னு சொல்றாங்க. All the hospitals in India also will be recorded. List of hospital, list of doctors and patients health history எல்லாத்தையுமே டிஜிடைஸ் பண்றதுக்கு தான் அபில் அப்படிங்கிற அந்த ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி வந்து ஆயுஷ்மான் பாரத்தோடைய அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே we would have discussed in the 57th edition, 52nd edition. ஜஸ்ட் நேம்ஸ் தான் இருக்கும், பட் டீடைல்டா you can see that. இதுல வந்து இவங்க ஹெல்த் ரிலேட்டடா ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்காருன்னா டிவார்மிங் பத்தி ஒரு பாக்ஸ் இருந்தது. என்ன இருந்ததுன்னா டிவார்மிங்னா 2015ல லான்ச் பண்ண இந்த ஸ்கீம். ஸோ சாயில் டிரான்ஸ்மிட்டட் ஹெல்மென்தியாசிஸ் அப்படிங்கிற இந்த பாராசைட் வந்து புழு, இந்த worm வந்து குழந்தைங்களோட வயிற்றுல வந்துருது. ஸோ இந்த புழுனால என்ன ஆகுதுன்னா இட் இஸ் அஃபெக்டிங் தி நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் எபிலிட்டி ஆஃப் தி இன்டெஸ்டைன். அதனால வந்து நியூட்ரிஷன் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகிறதுனால மால் நியூட்ரிஷன் வருது. அதே மாதிரி காக்னிட்டிவ் எபிலிட்டிஸை அஃபெக்ட் பண்ணுது, பிரெயின் கிராஸ்பிங் கெப்பாசிட்டி. ஸோ அதனால இந்த வேர்ம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிவார்மிங் மிஷன், சொட்டு மருந்து மாதிரி இன்னொரு மருந்து தே ஆர் கிவிங் டேப்லெட், ஆல்பெண்டசோல் அப்படிங்கிற அந்த டேப்லெட் வந்து தே ஆர் கிவிங் ஃபார் 1 to 19 வயசு ஏஜ் பீப்புளுக்கு. ஓகே, சில்ட்ரன் பார்த்தோம்னா 1 to 18 நினைப்போம், 1 to 19 தராங்க. ஓகே, 19 ஏஜ் ஆன குழந்தைகளுக்கும் தராங்க. ஸோ ஆல்சோ பாராசைட்டிக் இன்டெஸ்டைனல் worm அது வராமல் இருக்கிறதுக்காக தே ஆர் கிவிங் இட். இட் இஸ் அஃபெக்டிங் தி பிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் growth. இது கொடுக்கறதுனால என்ன நடக்குது? ஸோ நோபல் பிரைஸ் லாரட் ஒருத்தர் இருக்காரு, கிரேமர். அந்த கிரேமரோட ரிசர்ச்ல வந்து he would have said ஆப்பிரிக்கால டிவார்மிங் பண்ணதுனால எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. அவர் அங்க கண்டுபிடிச்சு சொன்னதை வச்சுதான் நம்ம இந்தியாவில் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு போட்டிருக்காரு. intestinal worm infection is causing nutritional losses, vitamin A and iron absorptions அது அஃபெக்ட் பண்ணுது. அதுக்காக தான் வந்து நேஷனல் டிவார்மிங் அப்படின்னு சொல்லி 2 நாள் பிப்ரவரியில ஒரு ரவுண்டு, மேல ஒரு ரவுண்டுன்னு நினைக்கிறேன், 2 ரவுண்டு வந்து எவ்ரி இயர் போடுவாங்க. முதல் குழந்தைக்கு வந்து ஜனாதிபதியே போட்டு விடுவார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே வந்து 4 பேருக்கு மருந்து கொடுப்பாங்க, டிவில எல்லாம் வரும். மைக்ரோ நியூட்ரியன் டெபிசிட்ஸ் worm இன்ஃபெஸ்டேஷன்னால ஸ்டண்டட் growth இதெல்லாம் நடக்குது. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் they are doing. So as of January 2023 India is able to administer. So next வந்து கோவிட். ஸோ இது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதனால அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி வில் இம்ப்ரூவ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஃபியூச்சர் டெமோகிராஃபிக் டிவிடெண்டே இவங்க தான். இப்போ நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ரீப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பேபியில இருந்தே அவனோட நியூட்ரிஷன் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1000 days அப்படின்னே ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 1000 daysல நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ எக்ஸ்டெண்டடா இதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வில் பி யூஸ்ஃபுல் டு தி நேஷன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் டிவார்மிங். சாரி, ஆகஸ்டா மெயின் இங்கே பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் 10th 2 மாசத்தோட 10ஆம் தேதியிலையும் வந்து இந்த டிவார்மிங் டே அப்படின்னு இந்த டே வந்து they are running. And next வந்து கோவிட் பத்தி we are able to administer 220 crore COVID vaccine doses across the country. 97% of eligible beneficiaries have got 1 dose of COVID vaccine. 90% got both the doses. Okay, இது வந்து it's considered to be one of the historic milestone. ஏன்னா giving vaccine to 100 crore population, அது டபுள் டோஸ்ங்கிறது it's a very big feat and கோவின் portal has come in handy. ஸோ அதே மாதிரி கோவின் அப்படிங்கிற இந்த போர்ட்டலோடைய இம்பார்ட்டன்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணேன். ஆதார் மூலமா லிங்க் பண்ணிட்டு we were able to track தி எத்தனை டோசஸ் கொடுத்துருக்கோம், யாருக்கு கொடுத்துருக்கோம், அந்த சர்டிஃபிகேட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது. அந்த கோவின் போர்ட்டல் அப்படிங்கிறதே ஒரு மாடல் வந்து இட் வாஸ் ரெப்ளிகேட்டட் இன் மெனி கண்ட்ரி. இந்தியா வாஸ் ஆல்சோ ஷேரிங் தி எக்ஸ்பர்டீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரன்னிங் தி போர்ட்டல். ஸோ கோவின் போர்ட்டல் அப்படியே நிறைய கண்ட்ரீஸ்ல ரெப்ளிகேட் பண்ணாங்க. அண்ட் ஆக்சிஜனை பூஸ்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் வேவ் வாஸ் ஆக்சிஜன் வேவ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வேவ்ல ஆக்சிஜனோட நெசசிட்டி அவ்வளவா இல்லை, செகண்ட் வேவ்ல தான் ஆக்சிஜனோட நெசசிட்டி இருந்தது. அண்ட் வி சா ஹவு பேட்லி இட் அஃபெக்டட் இந்தியா. அண்ட் ஸோ அதில் தான் வந்து என்ன பண்ணுறோம், வி brought in many oxygen generation plants, cylinders and concentrators. PM carsல இருந்து மணி has been spent for what அப்படின்னு தான் நேற்று எக்கனாமிக்ஸ் வேலை ஒரு பாக்ஸில் போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா நம்ம வந்து இந்த ப்ரெஷர் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் ஜென்ரேஷன் பிளான்ட் வந்து they would have brought PM carsல இருந்து. அதே மாதிரி சிலிண்டர்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை வந்து வாங்கியிருக்கோம் நம்ம
இந்தியாவில் வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக. அண்ட் கான்சென்ட்ரேட்டர்ஸ். ஸோ கான்சென்ட்ரேட்டர்ஸ்னா டேபிள் டாப்லேயே நீங்களே சுத்து வட்டாரத்தில் இருக்க காற்றை வச்சு யூ கேன் டூ. ஸோ இந்த ப்ரெஷர் அப்சார்ப்ஷன் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் பற்றியும் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் பற்றியும் டெக்னாலஜி வைஸ் படிச்சுக்கணும். டெக்னாலஜி இன் எவ்ரிடே லைஃப்ல ப்ரெஷர் குக்கர் மாதிரி புரியுதுல. ப்ரெஷர் குக்கருடைய விசில் வெயிட்டா இருக்கணுமா இல்லை நாபு பெருசா இருக்கணுமா அப்படின்னு எக்ஸாம் ஹாலில் கிச்சனை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா? உங்க லாஸ்ட் அட்டம் தானே இது? இல்லை 21 இல்லையா? 21 உட்காந்து எத்தனை வாட்டி அந்த விசில் எத்தனை இருக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இதை பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த ப்ரெஷர் குக்கர்லாம் எது? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ அதில் ஆக்சிஜன் ரிலேட்டடாக இது பாருங்க. So science and technology la indha mari vishayangala we have to focus and study how the oxygen concentrator is working, what is the pressure absorption technique of oxygen generation plants and the pressure swing absorption technique appdi irukum. Adha pathi padinga. Clear ah? So social protection. So next part of it is social protection. In the schemes ellame 100th edition la nama discuss pannirkom. இதுலயும் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா, ஜீவன் ஜோதி யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, ஸ்ரம் யோகி மான்தன், ஸ்வநிதியில வந்து 10,000 rupees ஃபார் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், முத்ரா யோஜனா. இது மூலமா வந்து we are ensuring the social protection. ஸோ அந்த மாதிரி அந்த டென்ட் இப்பதான் நம்ம டென்ட்டுக்கே வரும். இவ்வளவு நேரமா நம்ம வந்து ஜஸ்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர் பத்தி பேசணும். அந்த டென்ட்னா என்னன்னா இதுதான் அந்த டென்ட். மக்களுக்கு வந்து ஆபத்து டைம்ல காப்பாற்றக்கூடிய அந்த டென்ட் என்னது அப்படின்னா இதுதான். ஸோ மழையில் வாழும் மக்களுக்கு ஒரு ரெய்னி டே சோஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் ரெய்னி டேல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிறதுல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால 2.1 crore வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. சௌபாகிய யோஜனால 2.9 crore ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் காட் எலக்ட்ரிசிட்டி. சௌபாகிய யோஜனா இஸ் ஃபார் எலக்ட்ரிஃபைங் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். நம்ம ஜீவன் ஜோதின்ற மாதிரி கிராம் ஜோதியில வந்து நம்ம வந்து ஆல் வில்லேஜஸ் வாஸ் எலக்ட்ரிஃபைட். சௌபாகியால வந்து நம்ம எல்லாருக்குமே வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். 11 crore tap connections was given under the Jal Jeevan mission. Functional tap. Okay, 55 liters per day எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுல 11 crore. அதுக்கப்புறமா வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். தீன் தயாள் உபாத்யாய் கிராம் ஜோதி கிராமன் கௌசல்யா யோஜனால 13 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 11 crore women got gas connections through Ujwala scheme. MG Naregaல 6.5 crore households are getting livelihood security. அண்ட் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, ஸ்ரம் யோகி மான்தன். சுரக்ஷா பீமா யோஜனால ஒரு 30 கோடி பேர், ஸ்ரம் யோகி மான்தன்ல ஒரு 49 பேர். சுரக்ஷா பீமா இஸ் இன்சூரன்ஸ், ஸ்ரம் யோகி மான்தன் இஸ் பென்ஷன். அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், பென்ஷனும் கொடுக்குறோம். ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கீம், பென்ஷன் ஸ்கீம்ல 30 கோடி 49 லேக்ஸ் என்ரோல்மெண்ட்ஸ் இன் ஸ்ரம் யோகி மான்தன். அப்புறமா வந்து எக்யூப் தி ஸ்கூல்ஸ், பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் இந்தியா ஃபுல்லா 14,000 ஸ்கூல்ஸ், 14,500 ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்க போறோம். அதே மாதிரி பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா மூலமா we are going to connect, we created 7.2 lakh kilometer roads. So இது ஃபுல்லா டேட்டா தான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆயுஷ்மான் பாரத்ல 22 கோடி பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். இது எல்லாமே ஒரு நெட்டா இருந்து அப்படியே மக்களை வந்து வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி ஆடியில காத்தடிச்சா அது மாதிரி வந்து ஐப்பஸ், அது வேற படம் வில்லன் தெரியும். வானத்தை போலலே அப்படி ஒரு சீன் இருக்கு, வில்லன்லயே அப்படி ஒரு சீன் இருக்கு. ரெண்டுத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வானத்தை போலனா பெரிய விஜயகாந்த் வந்து சின்ன விஜயகாந்தையும் மற்றவங்களையும் அப்படியே காப்பாற்றுறது அந்த சீன். அந்த சீசன் மாதிரி இது ஒரு டென்ட்டா இருக்கு. இதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப்காக நம்ம வந்து we have launched all these schemes through this quality of life of people is improving அப்படிங்கிறது தான் one of the finding. So this is a very important diagram. Okay. So household amenities. So household, see இந்த எல்லா ஸ்கீம்ஸ் பத்தி ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஹவுஸ் அம்யூனிட்டிஸ் அதே தான். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல ஹவுஸ் ஹோல்ட் அம்யூனிட்டிஸ்ல நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வித் எலக்ட்ரிசிட்டி வந்து 83ல இருந்து 95 ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் சௌபாகியா. பீப்புள் லிவிங் வித் இன்கிங் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்சஸ் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் ஜல் ஜீவன். அந்த மாதிரி இந்த டென்ட்னால என்னென்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, கிளீன் குக்கிங் ஃபியூல் வந்து 24ல இருந்து 43 ஆயிருக்கு. Population living with the improved sanitation facility has improved. Households with the health insurance facility has improved. 28ல இருந்து 42 ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் தி ஆயுஷ்மான் பாரத். ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து இட் இஸ் கிவன். உங்களுக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டா எடுத்துக்கோங்க. என்னது ஸ்கீம்ஸ்க்கு லைக் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு இஃப் யூ வாண்ட் டேட்டா நீங்க கூகுள் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டக்குன்னு ஏதாவது டேட்டா வேணா இந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ தட் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ் திங். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த டேட்டாலாம் வேணும்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல இப்போ இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு டேட்டா இருந்தால் நல்லா இருக்குமே உங்களுக்கு ஒரு நாள் தோணும். அப்படி தோன்றப்போ இதை திறந்து பார்த்தா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது
இந்த பிடிஎஃப் வந்து திறந்துக்கலாம். அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில டேட்டா இருக்கு. உமன் ஹேவிங் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 48 to 77. So ஜன்தன் யோஜனானால women who are having bank accounts வந்து it has increased from 48 to 77 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். Women having telephone has increased to 36 to 46. Okay, so இந்த மாதிரியான டேட்டா வந்து it is given here. So இந்த ரெண்டு டேட்டாவும் வந்து you can use for whatever purposes. இது வந்து ஒரு repository. Use this repository based on your mains needs. அவ்வளவுதான். இப்போ எதுவும் நோட் பண்ணிக்க வேணாம். பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் சொல்றது கேட்டுக்கோங்க. ஜல் ஜீவன் மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி யூ நோ தி பேசிக் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஜல் ஜீவன் மிஷன். இதுல வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா இதுல சொல்றாங்க அப்படின்னா லைக் கோவா, குஜராத், தெலுங்கானா, ஹரியானால ஆல் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் கனெக்டட் வித் வாட்டர் டேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தண்ணி கனெக்ஷன் மட்டும் 55 லிட்டர் கொடுக்கணும்னு இல்லை. அந்த 55 லிட்டர் வாட்டர் வந்து குவாலிட்டியாவும் இருக்கும். ஸோ குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டரை கொடுக்கறது தான் ஜல் ஜீவன் மிஷனோட எய்ம். அப்படி கொடுக்கற தண்ணி குவாலிட்டியா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்காகவே ஒரு கிட்டு கொண்டு வரும். ஓகே, ஒரு மூட்டை பூச்சி கொள்ற நவீன எந்திரம் மாதிரி இதுக்கு ஒரு தனி எந்திரம் கொண்டு வராங்க. அந்த கிட்டை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, எல்லா வில்லேஜஸ்லயும் 5 உமனை செலக்ட் பண்றாங்க. அந்த 5 உமனுக்கும் வாட்டர் பியூரிஃபிகேஷன் ட்ரைனிங்க்கு டெஸ்ட் பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்தோம் ஆஷா மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வேலை என்ன அப்படின்னா அவங்க அடிக்கடி போயிட்டு தண்ணி குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அவங்க சும்மா வச்சுப்பாங்க அவங்களோட ஃபைலுக்குள்ள. ஸோ அதுக்கு அந்த ரிப்போர்ட் பயன்படுத்தப்படும். ஸோ பட் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இது சப்ளை ஆஃப் மைக்ரோபயாலஜிக்கல் கண்டாமினேஷன் ஃப்ரீ வாட்டர் ஜல் ஜீவன் மிஷன் வந்து தே ஆர் கிவிங். ஸோ இதுல என்ன டேட்டா சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கண்டாமினேஷன் ஃப்ரீ வாட்டர் கொடுக்கறதுனால 1.3 lakh டெத்ஸ் ஆஃப் அண்டர் 5 கேன் பி பிரிவென்டட் அப்படின்னு கிரேமர் சொல்றாரு. அதே கிரேமர் அந்த நோபல் லாரட் இருக்காருல்ல, அவர் இதுக்கும் பார்த்திருக்காரு. ஜல் ஜீவன் இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரீ ட்ரிங்கிங் அவர் ஜல் ஜீவன் மிஷன் பத்தி பண்ணல. ஓகே, சுத்தமான தண்ணி கொடுக்கறதுனால we can prevent the deaths அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ இந்தியாவில் இந்த மிஷன் வரதுனால 1.36 lakh deaths of under 5 children can be prevented if clean water is given அப்படிங்கிறது we are telling. ஸோ போர்ட்டபிள் வாட்டர் டெஸ்ட் பண்றதுக்காக BAS. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வரும், அண்டர் ஜல் ஜீவன் மிஷன் வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் given by ISI அப்படின்னு இருக்கும். அது BAS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ISI BAS அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் நேஷன் வைட் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வர போறோம். இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல நேஷன் வைட்ல எல்லா வில்லேஜஸ்ல இருக்கிற வாட்டர் குவாலிட்டியும் டேட்டா அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வில்லேஜஸ்லயும் நல்ல குவாலிட்டி வாட்டர் போதா அப்படிங்கிறது டேஷ்போர்ட்ல தெரியும். அதுக்காக தான் ஃபீல்டு டெஸ்டிங் கிட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஓகே, டிஜிட்டைசேஷன். ஸோ எல்லா ஸ்கீம்லயும் ஒரு டிஜிட்டல் காம்போனன்ட் இருக்கு. நோட் பண்ணிட்டே வரீங்களா? ஸோ 5 women in each villages. அதுல ஒன்னு ஆஷா ஒர்க்கர், ஒன்னு அங்கன்வாடி ஒர்க்கர், மிச்சம் 3 வந்து அதர் women, மேபி ஃப்ரம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். அவங்க வந்து will be giving the training. So what they are going to test, இது ஒரு prelims கேட்கலாம். So they are testing pH, alkalinity, chloride, nitrite, total hardness, fluoride, iron, residual free chlorine and hydrogen sulfide. What are all the chemicals which is being tested for water purity under Jal Jeevan Mission அப்படிங்கிறது they can ask which of the following are the parameters used under Jal Jeevan Mission அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சாயில் ஹெல்த் கார்டுக்கு ஒரு 12 parameters இருக்கும் சாயிலோட ஹெல்த்தை மெஷர் பண்றதுக்காக. அந்த மாதிரி இது வந்து a set of parameters which they are using for 9 parameters for water purity with respect to Jal Jeevan Mission. This is important for preliminary point of view. Clear-ஆ? pH எல்லாம் வந்து நம்ம வந்து அதை pH-னா எலிமினேட் பண்ணலாம். See, மிச்சதெல்லாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். பட் I'm just telling. 100 days water quality campaign அப்படின்னு Swachh Jal Se Suraksha campaign அப்படின்னு ஒரு campaign வந்து we are running to create the awareness about the importance of having good quality water. அந்த மாதிரி Centers for Sustainable Drinking Water. ஸோ ஜல் ஜீவன் மிஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த சஸ்டைனபிள் ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுக்காக தேவைப்படுற டெக்னாலஜி இனோவேஷன்ஸும் வாட்டர் பியூரிஃபிகேஷன் அது ரிலேட்டடான டெக்னாலஜிஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்காக ஐஐடிஸ்ல we are having centers, ஒரு சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரிசர்ச் பண்ண சொல்றோம் ஐஐடிஸ்ல. இதுக்கு டெக்னாலஜி கொண்டு வாங்க. சோஷியல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற இனோவேஷன், சோஷியல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குற இனோவேஷன் பண்ணி இதுக்கு ஏதாவது டெக்னாலஜி கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஐஐடிஸ்ல we are encouraging under Jal Jeevan Mission to create the sustainable drinking water centers. And we also brought an app called Jal Doot app. Jal Doot app எதுக்கு, மெஷரிங் வாட்டர் லெவல்ஸ் இன் தி வெல். மான்சூனுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, மான்சூனுக்கு பின் ஒரு வாட்டி, 2 வாட்டி மெஷர் பண்ணி மான்சூன்னால அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ் மெஷர் பண்றதுக்காக
அதே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஆன்லைன்ல எவ்ரி வில்லேஜஸ் வில் பி டெஸ்டிங் அண்ட் அதை வந்து தே வில் பி அப்லோடிங். அதை வந்து கிராம் ரோஸ்கார் சஹாயக் அப்படிங்கிற பீப்புள் வந்து தே வில் பி மேட் ரெஸ்பான்சிபிள் டு மெஷர் திஸ் பர்டிகுலர் திங். கிராம் ரோஸ்கார் சஹாயக் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்கீம் அப்படின்னு கேட்கலாம். கிராம் ரோஸ்கார் சஹாயக் இஸ் ரிலேட்டட் டு ஜல்தூத் ஆப். ஸோ கிராம் ரோஸ்கார் சஹாயக்ங்கிற அந்த பர்சன் தான் வில் கோ அண்ட் மெஷர் ஓகே தி வாட்டர் லெவல்ஸ் அண்ட் தே வில் பி அப்லோடிங் இட். இது ஜல்தூத் ஆப் பத்தின ஒரு இனிஷியேட்டிவ். கிளியரா? அண்ட் ஃபைனலா வாட்டர் ரிலேட்டடா முக்கியமான கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் மிஷன் அம்ருத் சரோவர். இதெல்லாம் எழுதிட்டீங்களா? ஜல்தூத் ஆப், சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் இது அண்ட் ஜல் ஜீவன் மிஷன். மிஷன் அம்ருத் சரோவர். அம்ருத் சரோவர்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 75 எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமா பஞ்சாயத்து ராஜ் டேல தே ஹவ் லான்ச்ட் வாட்டர் டிஸ்ட்ரிக்ட். இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் 75 வாட்டர் பாடிஸை கண்டுபிடிச்சு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லுமே அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஒரு 75 வாட்டர் பாடியை கண்டுபிடிக்கணும். அந்த வாட்டர் பாடியை கண்டுபிடிச்சு அதை தூர்வாரி அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரிப்படுத்தி we should make it as a pond so that during the rain water it is storing the water for future purposes. ஒரு வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்காக எடுக்கப்படுற ஒரு ஸ்கீம். ஸோ அதான் அம்ருத் சரோவர். ஓகே, ஸோ அம்ருத் சரோவர்னா ரிசர்வாயர், அம்ருத் சரோவர்னா முக்கியமான அமிர்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ரிசர்வாயர். ஸோ 75 years ஆஃப் இந்தியா அம்ருத் வருஷம் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக 75 வாட்டர் பாடிஸ் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட்ஸை கண்டுபிடிச்சு அதுல தண்ணியை வந்து தேக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேம்பெயின் தான் மிஷன் அம்ருத் சரோவர். ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு 93,000 அம்ருத் சரோவர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 54,000 வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 32 crore cubic meters ஆஃப் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஹாஸ் பீன் என்ஹான்ஸ்ட் அண்டர் திஸ் த்ரூ ரெஜுவினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் பண்ண போறா? வாட்டர் யூசர் குரூப் அப்படின்னு ஒரு குரூப்பை வந்து எல்லா வில்லேஜஸ்லயும் கிரியேட் பண்ணுவோம். இது அந்த வாட்டர் யூசர் குரூப்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான். அந்த குரூப்புக்கு இது ஒரு வேலையா கொடுக்குறாங்க. உங்களோட வேலை தான் இதை பாத்துக்கிறது. ஓகே, ஸோ வாட்டர் யூசர் குரூப்ஸ் வில் பி கிரியேட்டட். இது நேஷனல் வாட்டர் பாலிசிக்குள்ள இருக்கிற ஒரு காம்பனன்ட் தான். நேஷனல் வாட்டர் பாலிசின்னு ஒன்று இருக்குல்ல, அதுல இருக்க ஒரு சப் காம்பனன்ட். ஸோ இதை வந்து எல்லா ஊர்லயும் யார் யாரெல்லாம் அந்த வாட்டர் குரூப்ஸ்ல போடுறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஃபேமிலிஸ், அதே மாதிரி வந்து மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க, பத்மா அவார்டிஸ், எல்டஸ்ட் சிட்டிசன்ஸ், லோக்கல் ஏரியாவில் இருக்கிற முக்கியமான கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ல இருக்காங்க, ஊர்ல இருக்கிற அந்த பெரிய மனுஷன், அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க தலைமையில இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ அதனால அவங்க வந்தாங்கன்னா மக்கள் எல்லாம் ஆர்வமா வருவாங்க அப்படின்னு. ஸோ அதான் வந்து அம்ருத் சரோவர். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான். ஸோ ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் மூலமா இட்ஸ் another important ஸ்கீம். நம்ம வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல we are conducting local elections. லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல வர எத்தனை பஞ்சாயத் வார்டு மெம்பர்ஸ்க்கும் பஞ்சாயத்து மெம்பர்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கு, கான்ஸ்டியூஷன் பத்தி தெரியுது, அவங்களோட பொசிஷனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து புரியுது, அது பொலிட்டிக்கல் லிட்ரஸி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல எலெக்ட் பண்ணப்படுற லோக்கல் லீடர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் கிராம் ஸ்வராஜ் அபியான். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் வந்து கீழே கொண்டு வந்த ஒரு ஸ்கீம், ஸ்ட்ரென்தனிங் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அது மூலமா தே ஆர் ensuring the SDGs and aspirational district programக்கு இது சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது மூலமா வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங் டு எம்பவர் தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு 31 லட்சம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இது மூலமா. ஸோ நம்ம ஊர்ல கூட we were giving to the local recently elected people. கிளியரா? ஸோ கிராம் ஸ்வராஜ் அபியான் எதுக்கு அப்படிங்கிறது you have to understand. And Swamitwa you know already, to provide the land records to the villages. பட்டா போட்டு தரோம், இதனால எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கன்க்ளூசிவ் லேண்ட் டைட்டிலிங் கொண்டு வரதுக்காக தான் we brought this. ஸோ கன்க்ளூசிவ் லேண்ட் டைட்டிலிங்க்கும் ப்ரிசம்டிவ் லேண்ட் டைட்டிலிங்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ பட்டா போட்டு கொடுக்க, பட்டா இருக்கிற லேண்ட், பட்டா இல்லாத லேண்ட், அதான் வித்தியாசம். பட்டா இல்லாத லேண்டு இருக்கும், அதுவும் வாங்கலாம் விற்கலாம். பட் பட்டா போட்ட லேண்டுக்கு ஒரு தனி மரியாதை. அப்படி பட்டா இல்லாத லேண்டுக்கு எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொடுக்கறது தான் கன்க்ளூசிவ் லேண்ட் டைட்டிலிங். ஸோ அந்த கன்க்ளூசிவ் லேண்ட் டைட்டிலிங் பண்றதுக்காக தான் we are bringing in this Swamitwa scheme. Already over 1 crore property cards have been prepared in 65,000 villages, and Haryana is leading with respect to implementation of the scheme. So temporary or 6 states la dhaan they would have started it. Okay, and slowly they will be increasing all over India. So they are using drones and all remote sensing technologies to do the scanning அப்படின்னு பார்த்துருக்கோம். கிளியரா? ஸோ முடிஞ்சிச்சு, அதனால முடிஞ்சிச்சு. ஸோ 2015 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து சொன்ன மாதிரி எல்லாருக்கும் டென்ட் போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன். அந்த 2015 அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறது தான் இது. ஸோ இட் வாஸ் வெரி குட் கோட். இந்த கோட் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு,
இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை எங்கேயாவது அடிச்சு விடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ the government must ensure an ecosystem where economy is primed for growth. Growth promotes all-round development. So economy should focus on growth. That growth should provide all-round development, where development is employment generating and employment is enabled by skills. So growth வரணும், அந்த growthனால all-round development வரணும். எது development? Employment எது generate பண்ணுதோ அதுதான் development. Employment generate பண்ணாதது development இல்லை. அந்த employment generate பண்ணல skilled persons இருந்தாதான் productive employment ஆகும். So it should have skilled employment, where skills are synced with productions and production is benchmarked with quality. So employmentல skilled people இருந்தா அதுதான் productiveான குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கும். ஓகே, where quality meets the global standards, meeting global standards drives prosperity. அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நம்ம உருவாக்கிட்டோம்னா வேர்ல்டுக்கே நம்ம சப்ளை பண்ணலாம், அதனால நாடு ப்ராஸ்பரிட்டி அடையும் அப்படிங்கிறது. Most importantly, this prosperity is welfare for all. Sabka saath, sabka viswas, sabka varis, sabka vedalam, sabka veeram. அதுல அந்த sabka saath, sabka vikas வருது. ஸோ இது அதான் அந்த ரைச்சியஸ்னஸ் இன் ஹார்ட். அதே அப்துல் கலாமோட இதுல அதே மாதிரி ஒரு கோட் எழுதி கொடுங்கப்பா அப்படின்னு அதே பேட்டர்ல ஒன்று வேர் தேர் இஸ். ஸோ இந்த கோட் வந்து படிச்சு வச்சுக்கோங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல். வேர் தேர் இஸ் ரைச்சியஸ்னஸ் இன் ஹார்ட், தேர் இஸ் ஹார்மனி in the peace in the world முடியும். ரெண்டாவது முடிச்சிருந்தேன் இண்டிவிஜுவலுக்கு ஒன்று வரும். ஓகே, அதுவே ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் ஆக்சுவலி. வேர் தேர் இஸ் ரைச்சியஸ்னஸ் இன் ஹார்ட்டே வந்து 6 ABCல எத்திக்ஸ்ல கேட்டாங்க. 6 ABCல ஏதோ ஒன்று ஏலையோ பிலையோ 2019ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேர் தேர் இஸ் ரைச்சியஸ்னஸ் இன் ஹார்ட் ஆஃப் அப்துல் கலாம் கோட். ஸோ இது கூட கேட்கலாம். ஓகே, இதுல இருந்து ஏதாவது 2 லைன் எடுத்து கேட்கலாம். ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இது மூலமா நம்ம 10 போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.